எஸ் இட் வாஸ் ஸ்டார்டட். ஸோ அந்த அன்சிப் பண்ணிட்டா இல்லையா, அந்த அன்சிப் பண்ண ஃபைலை எக்ஸல் எக்ஸசைஸ்ன்ற ஃபோல்டருக்கு போயிடுவோம். அதில் நிறைய ஃபைல் இருக்கு. 01 பிவட், ரெவென்யூ அனாலிசிஸ், எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர், அந்த மாதிரி. இப்போ எதை ஓப்பன் பண்ண போறோம்னு உங்களுக்கே தெரியும். 01ல இருந்தே ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு பிவட், இன்னைக்கு ஈவினிங்குள்ள செகண்ட் பிரேக்குள்ள, அதாவது செகண்ட் டீ பிரேக்குள்ள நம்ம பிவட்டை முடிச்சுட்டு பவர் பிவட், பவர் கொரி கான்செப்டை ஆரம்பிக்கணும். அதான் டார்கெட், அதான் நம்மளுடைய டார்கெட்டு. பட் டார்கெட் படி போனால் நல்லது, போனாலும் பிரச்சனை இல்லை. அதுக்காக வேகமாக ஓடணுன்ற அவசியம் இல்லை. புரியணும் உங்களுக்கு, தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கங்க. 01 பிவட், 01 பிவட் டேபிள்ன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஃபைல் தான் அது. ஓப்பன் இட். ஸோ இந்த மாதிரி எனேபிள் கண்டென்ட்னு கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு எனேபிள் பண்ணிடுங்க. ஏன்னா ஆன்லைன்லேருந்து வந்த ஃபைல் இல்லையா இது, ஜிப் ஃபைல் ஆன்லைன்லேருந்து வந்த ஃபைல். ஏன்னா ஆன்லைன்லேருந்து வரும்போது அது சேஃபா இல்லையான்றது சம்டைம்ஸ் காமிக்கும். நீங்கள் பார்த்துக்குங்க, 100% சேஃப் தான். இது நானே கிரியேட் பண்ண ஒரு ஃபைல் தான். ஸோ அதனால் பார்த்துட்டு நீங்கள் எனேபிள் கண்டென்ட்னு கொடுத்துடலாம். யூ கேன் கிளிக் ஆன் த எனேபிள் கண்டென்ட் ஹியர். ஓகே, ஸோ எல்லார்கிட்டையும் அந்த ஃபைல் இருக்குது. 6 ஷீட் இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டா எக்ஸசைஸில்? எஸ். நாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். எக்ஸலை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ, ஏதாவது சில நியூ ஃபீச்சர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு தென் வி கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். இது கொஞ்சம் பேசிக்ஸ் நினைக்காதீங்க, இது கொஞ்சம் பேசிக்ஸ் கிடையாது. திஸ் இஸ் எசென்ஷியல்ஸ். ஸோ இது எசென்ஷியலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால இதை கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணிட்டு அப்புறம் வீல் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். ரைட்டா? சரி. ஆன் த டாப்ல பார்த்தீங்கன்னா உங்க ஃபைல் நேம், உங்க சாஃப்ட்வேர் நேம் இங்க இருக்கு பாருங்க. மேல உங்க ஃபைல் நேம், உங்க சாஃப்ட்வேர் நேம் இருக்கும். இந்த ஏரியாவுக்கு பேர் தான் திஸ் ஏரியா. வி கால் திஸ் ஆஸ், இதுக்கு பேரை நாம என்னன்னு சொல்லுவோம்னா டைட்டில் பார்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டைட்டில் பார். இந்த டைட்டில் பாரோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாருங்களேன், சேவ், அன்டு, ரீடு அப்படின்னு போட்டு ஒரு 4 பட்டன் இருக்கு. இங்க 99% அந்த பட்டன் அங்க இருக்கும். சில பேருக்கு இல்லைன்னா அது டீஆக்டிவேட் ஆயிருக்கும். அதை ஆக்டிவேட் பண்றது எப்படின்னு சொல்றேன். இஃப் இட் இஸ் டீஆக்டிவேட்டட், ஐ வில் டெல் யூ ஹவு டு ஆக்டிவேட் இட். இந்த ஏரியா இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தான் நாம என்ன சொல்லுவோம்னா குவாட்னு சொல்லுவோம். QAT, குவாட். குவாட்டோட அப்ரிவேஷன் என்னன்னு கேட்டா குயிக் ஆக்சஸ் டூல் பார். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல பாத்தீங்கன்னா மோர் தென் 12,000 ஃபீச்சர்ஸ் ஆர் அவைலபிள். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல மொத்தம் பார்த்தீங்கன்னா 12,000 ஃபீச்சருக்கு மேலதான் இருக்கு. நாங்க ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டோம். முன்னாடிலாம் ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம், சொல்லுவோம் இந்த வருஷன்ல இவ்வளவு ஃபீச்சர் இருக்கு, இந்த வருஷன் இவ்வளவு. இப்போ நான் என்றதே விட்டுட்டேன். ஏன்னா வாரம் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. வாரம் ஒரு 10 ஃபீச்சர் 20 ஃபீச்சர்னு சொல்லி அது மறந்து போயிட்டு நாங்க அப்படியே ஒரு தடவை ஸ்டாப் பண்ணியாச்சு. 12,000க்கு மேல போயாச்சு. ஸோ 12,000க்கு மேல ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுல ஒரு சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, இந்த 12,000 ஃபீச்சர்ல ஒரு ஆவரேஜ் ஒரு அட்வான்ஸ் யூசர் இஸ் யூசிங் ஒன்லி 200 ஃபீச்சர். ஒரு அட்வான்ஸ்ட் யூசரே 200 ஃபீச்சர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 99% 91% தான் நம்ம யூஸ் பண்றோம். 99% யூஸ் பண்றதே இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு தெரியாம ஹைடா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொல்லுங்க. இப்போ இது ஒரு டேபிள். இந்த டேபிளை நான் என்னுடைய கொலீக்ஸ்க்கோ, என்னோட சுப்பீரியர்ஸ்க்கோ, என்ன பியர்ஸ்க்கோ, சம்மன் எல்ஸ்க்கோ மெயிலா அனுப்பணும்னு நினைக்கிறேன். இந்த டேபிளை என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இதை மெயிலா அனுப்பணும் வேற யாருக்கோ, இந்த டேபிளை மெயிலா வேற யாருக்கோ அனுப்பணும். என்ன பண்ணுவோம் வழக்கமா? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். இல்ல ஒன்னு அட்டாச் பண்ணுவோம். ஒன்னு அட்டாச்மெண்ட். இல்ல அட்டாச்மெண்ட் பண்ணா என்ன பிரச்சனை? மொத்த ஃபைலும் மெயிலா போயிடும். பட் நீங்க சொன்ன மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி அவுட்லுக்ல போய் காப்பி பண்ணி அவுட்லுக்ல போய் பேஸ்ட் பண்ணும். பேஸ்ட் பண்றதுனால என்ன பிரச்சனை வரும்? அலைன்மெண்ட்ல சில மாற்றங்கள்லாம் வரும். சரியா அலைன் ஆகாது. ஃபார்மேட்டிங்ல சில சமயத்துல சரியா ஃபார்மேட் ஆகாது. அதை உட்காந்து ஒரு தடவை ரெடி பண்ணும். இதுக்கு பதிலா ஏன் நம்ம இங்க காப்பி பண்ணி அவுட்லுக்ல போய் பேஸ்ட் பண்றது? அவுட்லுக்கே இங்க கொண்டு வந்துட்டானே, அவுட்லுக்கே இங்க கொண்டு வந்துட்டு ஒரே கிளிக்ல மெயில் அனுப்பிச்சா போச்சு. 1 கிளிக். ஏன்னா அடிக்கடி நான் எக்ஸல் ஃபைல மெயில் அனுப்ப போறேன். எதுக்கு நம்ம அங்க போயிட்டு வர்றது? அவுட்லுக்கே இங்க கொண்டு வந்துருவோம், ஒரே கிளிக்ல மெயில் அனுப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான ஆப்ஷன்லாம் ஹைட் ஆயிருக்கு. அதெல்லாம் எங்க இருக்குன்னா குவாட்ல தான் இருக்கு. பார்க்க போறோம் இன்னைக்குள்ள, கண்டிப்பா பார்த்துருவோம். அந்த அவுட்லுக்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ண. இந்த மாதிரி சில சமயங்கள்ல முக்கியமான ஃபீச்சர்லாம் ஹைடா இருக்கும். அதுதான் குவாட். அந்த குவாட்ல எப்படி பண்றது பார்த்தலாம். ஓகே, ஸோ அதுதான் குவாட். கீழே இருக்கு பாருங்க, இந்த ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ, இந்த மொத்த ஏரியாவையும், அந்த மொத்த ஏரியா இருக்கு இல்லையா, புட் டுகெதர். ஒரு காலத்துல இதுக்கு பேர் மெனு பார்னு சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடிலாம். இப்போ மெனு பார்லாம் கிடையாது. இப்ப இதுக்கு பேரு ரிப்பன். இந்த மொத்த ஏரியாவுக்கும் பேர் ரிப்பன்.
ஏன்னா அந்த டச் ஸ்கிரீன் ஃபெசிலிட்டி வந்த அப்புறம் மூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். முன்னாடி பண்ணா மெனுன்னு ஒன்று வரும், இப்பெல்லாம் கிடையாது. இப்ப ரிப்பன்ஸ் ஃபார்மேட் தான், இதுக்கு பேர் ரிப்பன். இந்த ரிப்பன்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெர்ஷன் என்ன அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தோம் பாருங்க, ஃபைல். இந்த ஃபைலுக்கு பேரு நாம என்னன்னு சொல்லுவோம்னா ஆஃபீஸ் பட்டன் சொல்லுவோம். ஆஃபீஸ் பட்டன். கிரீன் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன், இனிமேல் கிரீன் யூஸ் பண்ணல, இப்போதைக்கு நோட் பண்ணீங்க. ஆஃபீஸ் பட்டன் அதாவது பேக் ஸ்டேஜ்ல பேக்ரவுண்ட்ல ஏதோ சேஞ்சஸ் பண்ணணும், பாத்தீங்களா, வெர்ஷன் செக் பண்ணி பாக்குறது, அந்த மாதிரி பின்னாடி ஷீட்ல எதுவும் பண்ணாம பேக் ஸ்டேஜ்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு பண்ணீங்கன்னா இந்த ரிப்பன் மூலமா பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு பேக் ஸ்டேஜ். ஓகே. ஹோம் இன்சர்ட் பேஜ் லேஅவுட்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஹோம்னு ஒன்று இருக்கு, இன்சர்ட்னு ஒன்று இருக்கு, பேஜ் லேஅவுட்னு ஒன்று இருக்கு இல்லையா? சாரி, இங்க ஹோம்னு ஒன்று இருக்கு, இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூன்னு இருக்கு இல்லையா? இதுக்கு பேரு நாம என்னன்னு சொல்லுவோம்னா டேப்னு சொல்லுவோம். ஹோம்ன்றது ஒரு டேபு, இன்சர்ட்ன்றது ஒரு டேபு, இல்ல பேஜ் லேஅவுட்ன்றது ஒரு டேப். இதுக்கு பேர்லாம் டேப். ரைட்டா? ஹோம்ன்றது இன்சர்ட்ன்றது ஒரு டேப். புதுசா ஒரு டேப் ஒன்று இங்க உருவாகும். இப்போ நீங்க பாக்குற டேப், இந்த ஹோம், இன்சர்ட் அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு, எப்பயுமே அங்கதான் பர்மனண்டா இருக்கும், அது மாறவே மாறாது, ஃபிக்ஸ்டா இருக்கும். பட் நான் ஏதாவது புதுசா பண்ண, ஒரு பிவட் டேபிள் கிரியேட் பண்றேன், ஒரு சார்ட் கிரியேட் பண்றேன், ஒரு டேஷ்போர்டு பண்றேன், ஒரு ஸ்லைசர் பண்ண போறேன், ஒரு டைம் லைன் பண்ண போறேன்னா ஒரு புதுசா ஒரு டேப் ஒன்று உருவாகும். எங்க ஹெல்ப்புக்கு அப்புறம் ஒரு டேப் உருவாகும். அந்த டேப் கான்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். கான்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரி பிவட் போட்டீங்கன்னா வேற 2 டேப் வரும், ஸ்லைசர் போட்டீங்கன்னா வேற 2 டேப் வரும், சார்ட் போட்டீங்கன்னா வேற டேப் வரும். அதனால அந்த டேபுக்கு பேரு என்ன சொல்லுவாங்கன்னா கான்டெக்சுவல். கான்டெக்சுவல்னா என்ன அர்த்தம்? கான்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரி டேப் மாறிக்கிட்டே இருக்கும். உங்க கான்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரி டேப் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அதுக்கு பேரு கான்டெக்சுவல் டேப். ரைட்டா? இந்த டைப் பண்ணதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா ஸ்கிரீன் ஃபுல் ஆயிடுச்சு, இது மாதிரி டைப் பண்ண முடியல, எனக்கு இடம் இல்லை. க்ளோஸ் பண்ணிட்டுமா? சரி. இப்போ அந்த டேபு கீழே போய் பார்த்தீங்கன்னா ஹோம் டேபுக்கு போறோம்னு வச்சுங்களேன். ஹோம் டேபு கீழே கிளிப் போர்டு, ஃபாண்ட், அலைன்மெண்ட் பாருங்க. இதுக்கு பேரு குரூப். ஏன் இதெல்லாம் நான் முதல் செஷன்லயே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மேபி நான் இன்னைக்கு என்ன சொல்லுவேன், ஹோம் டேபுக்கு போங்க, ஹோம் டேப்ல கிளிப் போர்டுன்ற குரூப்புக்கு மேல கட்டுன்னு ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு புரியணும் நான் எங்க போய் எங்க கிளிக் பண்ண சொல்றேன் அப்படின்றது புரியும். ஸோ நான் மட்டும் இல்லை, அதுவும் எக்ஸல்ல மட்டும் இல்லை, எந்த சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ணாலும் இதே கான்செப்ட் தான். ஹோம், இன்சர்ட்லாம், டேப், ரிப்பன், அதே கான்செப்ட் தான். எல்லா மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ்க்கும் அதான். இதுக்கு பேரு குரூப்ஸ். இந்த குரூப்ஸோடைய கார்னர்ல போய் பாருங்களேன். கிளிப்போர்டோட கார்னர்ல போனா ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், ஃபாண்ட்ல ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், அலைன்மெண்ட்ல ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், நம்பர்ல ஒரு ஆரோ மார்க், சிலதுக்கு இருக்கும் சிலதுக்கு இருக்காது. பாருங்க, ஸ்டைல்ல கிடையாது, செல்ல கிடையாது. இதுக்கு பேர் இந்த ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். டயலாக் பாக்ஸ் லான்ச்சர் பேர்லயே அதோட மீனிங் தெரிஞ்சிச்சு பாருங்க. டயலாக் பாக்ஸ் லான்ச்சர், அதை கிளிக் பண்ணா ஒரு டயலாக் பாக்ஸ் லான்ச் ஆகும். லான்ச் ஆகும்னா என்னன்னா ஓபன் ஆகும். ஒரு புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் லான்ச் ஆகும். கிளிக் பண்ணி பாத்துனுங்க, அந்த ஆரோ மார்க்ல போயிட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் தி ஆரோ மார்க் ஹியர், ஒரு புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் லான்ச் ஆகுது. யூ கேன் see a new dialog box is launching. ஓகே. மற்ற ஐட்டம்ஸ்லாம் இருக்கு பாருங்க, கட்டு, காப்பி, பேஸ்ட், ஆல் தி அதர் ஐட்டம்ஸ் அவைலபிள் ஹியர். மற்ற ஐட்டம்ஸ் இது எல்லாத்துக்கும் பேரு நாம என்னன்னு சொல்லுவோம்னா கமெண்ட்ஸ் சொல்லுவோம். இது எல்லாத்தையும் புட் டுகெதர் we call this as கமெண்ட்ஸ். ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்ப சொன்னது எல்லாமே எக்ஸல்ல மட்டும் இல்ல, எல்லா மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ்லயும் இது காமன் தான். நீங்க எந்த மைக்ரோசாஃப்ட் டூல் யூஸ் பண்ணாலும் சரி, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஆக்சஸ், ப்ராஜெக்ட், பவர் பிஐ, எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் இதே கான்செப்ட்ல தான் எல்லா சாஃப்ட்வேரும் வேலை செய்யும் மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடுவோமா?
மேல உங்க ஃபைல் நேம், உங்க சாஃப்ட்வேர் நேம் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஃபைல் நேம், சாஃப்ட்வேர் நேம் வந்திருக்கு. அந்த ஏரியாவுக்கு பேரு டைட்டில் பார். இந்த ஏரியாவுக்கு பேரு டைட்டில் பார். அந்த ஏரியா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா, when you come to the left hand side of the title bar, இந்த டைட்டில் பாரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இங்க வந்து பார்த்தா சேவ், அன்டு, ரீடுன்னு ஒரு 3-4 பட்டன் இருக்கு. இந்த ஏரியாவுக்கு பேரு குவாட். அப்ரிவேஷன் என்னது? குயிக் ஆக்சஸ் டூல் பார். சூப்பர். இந்த மொத்த ஏரியாவும் புட் டுகெதர் என்ன சொல்லுவோம்? ரிப்பன். ரிப்பன்ல இந்த ஃபர்ஸ்ட் ஐட்டம் இருக்கு பாருங்க, ஃபைல், அதுக்கு பேர் ஒண்ணு இருக்கு ஆபீஸ் பட்டன். எக்ஸலண்ட். ஹோம் இன்சர்ட் பேஜ்ல ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேரு டேப். ஒரு புதுசா ஒரு டேப் ஒண்ணு உருவாகும், கான்டெக்சுவல் டேப். எக்ஸலண்ட். இங்க ஃபாண்ட், இந்த அலைன்மெண்ட் இருக்கு பாருங்க, அது பேரு குரூப். குரூப்போட கார்னர்ல ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேரு டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். மத்த ஐட்டம்லாம் கமெண்ட்ஸ். இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், மக் அடிச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. டோன்ட் வரி. நான் கண்டிப்பா இதை இன்னைக்கு ஃபுல்லாவோ நாளைக்கோ அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவேன். 100% யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். இதை நீங்க மக் அடிச்சு ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஓகே, ரைட். இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம நிறைய டேஷ்போர்ட்லாம் பார்க்க போறோம். டேஷ்போர்டுன்றது ஒரே ஸ்கிரீன்ல நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி பார்க்க போறோம். அப்படி ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது சம்டைம்ஸ் எனக்கு இந்த ஸ்கிரீன்ல இந்த ரிப்பன்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெம்பரவரியா அந்த ரிப்பனை ஹைடு பண்ணணும். ஸோ 2 மெத்தட் இருக்கு. 2 மெத்தட். உங்க கீபோர்ட்ல யூ கேன் யூஸ் த ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் F1 ஆர் சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1. Control F1 or control function F1. This is for hiding or unhiding ribbon. உங்க ரிப்பனை hide or unhide பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். Control F1. சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1 நீங்க பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சில கீபோர்ட்ல வெறும் கண்ட்ரோல் F1, சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1 பிரஸ் பண்ணலாம். ஓகே, நான் ட்ரை பண்றேன் பாருங்க. கண்ட்ரோல் F1 ரிப்பன் ஹைட் ஆயிடுச்சு. அதே கண்ட்ரோல் F1 ரிப்பன் அன்ஹைட் ஆயிடுச்சு. இல்ல மவுஸ்ல பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். மவுஸ்ல என்ன பண்ணுங்க, இந்த ஹோம் இன்சர்ட் இருக்கு பாருங்க, அங்க போய் ஒரு டபுள் கிளிக் அடிக்கும். டபுள் கிளிக் இன்சர்ட் ஹோம் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு டபுள் கிளிக் அடிங்க, ரிப்பன் ஹைட் ஆயிடும். அதே டபுள் கிளிக் அடிங்க, ரிப்பன் அன்ஹைட் ஆயிடும். கண்ட்ரோல் F1 இல்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1 ரெண்டும் ஒண்ணுதான். சில கீபோர்ட்ல ஃபங்க்ஷன் கீயை பிரஸ் பண்ணாதான் வேலை செய்யும், சில கீபோர்ட்ல நேரா பிரஸ் பண்ணாலும் வேலை செய்யும். கீபோர்டை பொறுத்து அது ஆப்ஷன் மாறும். இன்னொரு ஷார்ட்கட் கீ இருக்கு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. சில லேப்டாப்ஸ்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F1 which is to hide or unhide all. எல்லாத்தையும் ஹைட் அன்ஹைட் பண்றதுக்கு, எல்லாத்தையுமே ரிப்பன் டாப்ஸ் வெறும் ரோ காலம் மட்டும்தான் விசிபிளா இருக்கும். ரோஸ் காலம்ஸ் மட்டும் விசிபிளா இருக்கும், மற்றதெல்லாம் ஹைட் ஆயிடும். பாருங்களேன், ABCD 1 2 3 இருக்கும், ஃபார்முலா பார் இருக்கும், மற்றதெல்லாம் ஹைட் ஆயிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. ஓகே, நான் ட்ரை பண்றேன். சில லேப்டாப்ஸ்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F1 பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 ஹைட் ஆயிடுச்சு பாருங்க. அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 பிரஸ் பண்ணா அன்ஹைட் ஆயிடும். ஈவன் இந்த ஃபார்முலா பாரை கூட நீங்க ஹைடு பண்ணிக்கலாம். ABCD 1 2 3 கூட ஹைடு பண்ணிக்கலாம். வெறும் ஸ்கிரீன்ல உங்க ரிப்போர்ட் மட்டுமே கொண்டு வரலாம். அது நம்ம கடைசியா பார்க்க போறோம். இன்னைக்கோ நாளைக்குள்ள பார்த்துருவோம் நம்ம. கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. இந்த ரிப்பன் கீழே ஒண்ணு இருக்கு பாருங்க, செல் நம்பர் போட்டு இந்த ஏரியா இருக்கு. இதுக்கு பேர் கர்சர் வச்ச உடனே அதோட பேரு காமிக்குது பாருங்க. இதோட பேர் என்னது? நேம் பாக்ஸ். அதே மாதிரி இங்க போய் கர்சர் வச்சு பாருங்க, இதோட பேரு ஃபார்முலா பார். அதாவது உங்க செல்லுல ஃபார்முலா இருந்துச்சுன்னா ஃபார்முலா காமிக்கும். இப்ப இந்த செல்லுல எதுலயும் ஃபார்முலா இல்ல, வேல்யூ மட்டும் தான் இருக்கு, ஃபார்முலா காமிக்கல. இதுவே இந்த கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் அங்க போய் கிளிக் பண்றேன், அங்க ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ ஃபார்முலா காமிக்கும் பாருங்க. ஸோ ஃபார்முலா இருந்தால் ஃபார்முலா காமிக்கும், ஃபார்முலா இல்லையா அந்த செல்லோட வேல்யூ என்ன அப்படின்றத காமிக்கும். இதுதான் ஃபார்முலா பாரோட வேலை. பட் அஃப்கோர்ஸ் நம்ம இன்னைக்கு ஃபார்முலாவே எழுத போறது இல்லை. பட் ஃபியூச்சர்ல நீங்க ஒரு பெரிய ஃபார்முலா என்ன கேட்டீங்கன்னா, எவ்வளவு ஃபார்முலாவே எக்ஸல்ல அவாய்ட் பண்றீங்களோ அவ்வளோ எக்ஸல் இஸ் பெட்டர்.
எக்ஸல் ஒரு டேட்டா பேஸ் கிடையாது. எக்ஸல் வந்து டேட்டா அனலைஸ் பண்ற ஒரு டூல் தான். நிறைய பேர் எக்ஸலை டேட்டா பேஸா லோடு பண்ணிக்கிறாங்க. டேட்டா எல்லா ஃபார்முலா ஃபங்க்ஷனும் அதுலயே எழுதிக்கிறாங்க. அவாய்ட் பண்ணுங்க. எவ்வளோ ஃபார்முலாவை அவாய்ட் பண்றீங்களோ அவ்வளோ எக்ஸல் எஃபிஷியண்டா வேலை செய்யும். பட் அதெல்லாம் இல்லாமலே எப்படி ஃபார்முலா எழுத போறது தான் இன்னைக்கு நாளைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர். ஸோ மேக்சிமம் எக்ஸலை வெறும் ரிப்போர்ட்டுக்கு சார்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பேக் எண்டுன்னு ஒன்று இருக்கு, ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒன்று இருக்கு. நம்ம எல்லாரும் எக்ஸல் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுத்துக்குமே எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எண்டுக்கும் எக்ஸல், பேக் எண்டுக்கும் எக்ஸல். உங்க டேட்டா வேற ஒரு இடத்துல இருக்கும், ரிப்போர்ட் வேற ஒரு இடத்துல இருக்கும். உங்க கம்பெனியோட வெப்சைட் ஓபன் பண்ணி பாருங்க. கம்பெனி வெப்சைட் டிசைன் பண்ணது ஒரு இடத்துல இருக்கும், ஆனா அது ஒரு டேட்டா இல்ல. வந்து SAP ERP ஓபன் பண்ணுங்க, ஸ்கிரீன் இருக்கும், ஆனா ஸ்டோர் பண்ணி டேட்டா பண்ணி வச்சிருக்க இடம் வேற இடமா இருக்கும். கரெக்டா? இப்போ நீங்க IRCTCல ஒரு டிக்கெட்டை புக் பண்றீங்கன்னா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறது ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஆனா ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க பாக்குறது வேற ஒண்ணுதான். அந்த மாதிரி தான் எக்ஸலை நீங்க ட்ரீட் பண்ணணும். பேக் எண்ட் ஃப்ரண்ட் எண்டா எக்ஸல், ரிப்போர்ட் சார்ட்டுக்கு எக்ஸல் வச்சுக்கோங்க. ஃபார்முலா ஃபங்க்ஷனை எக்ஸலுக்கு வெளியில பண்ணுங்க. அதுதான் எங்க பவர் கொரியில. ஸோ ஃபியூச்சர் அப்படிதான் நீங்க வச்சுக்கணும். ஸோ டேட்டாவை எக்ஸல்ல கொட்டாதீங்க. இப்போ ஒரு 50 ஷீட்ல இருந்து டெய்லி எனக்கு டேட்டா டவுன்லோட் ஆகும். SAP ERP Oracle இருந்து டெய்லி டேட்டாவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா வச்சு எக்ஸல் தான் டவுன்லோட் ஆகும், பரவாயில்ல. ஆனா அது தனியா இருக்கட்டும், அதை டேட்டா பேஸா எடுத்துங்க. ஆனா நீங்க ரிப்போர்ட் கிரியேட் பண்றது தனியா இருக்கும். ஸோ அப்படிதான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் இன்னைக்கு நாளைக்கு ஃபுல்லாவே. ரிப்போர்ட் டேட்டா எல்லாத்தையும் பவர் கொரியில வச்சுக்கிட்டு ரிப்போர்ட்டை எக்ஸல்ல வச்சுங்க. அதான் பெஸ்ட் மெத்தட். ஸோ பட் நீங்க ஃபார்முலா ஒரு பெரிய ஃபார்முலா எழுத போறீங்க, எனக்கு அந்த ஃபார்முலாவை முழுசா பார்க்கணும், இங்க சின்ன ஃபார்முலா பார்க்க முடியலன்னா இனிமே நம்ம பண்ண போறதுல. பட் ஸ்டில் இருந்தாலும் நீங்க நோட் பண்ணீங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் U is the shortcut key for increasing or decreasing the formula bar. உங்க ஃபார்முலா பாரை இன்க்ரீஸோ இல்ல டிக்ரீஸ் பண்றதுக்கோ இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் U. இல்லைன்னா மவுஸ்ல ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல ஒரு சின்ன ஆரோ இருக்கு பாருங்க, இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணா கூட உங்க ஃபார்முலா பார் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, மார்னிங் இன்ட்ரோடக்ஷன் கேட்டப்போ நிறைய பேர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொல்லிட்டீங்க we know basics of Excel னு. இப்போ நீங்க தான் சொல்லணும். ABCD are all ABCDன்றது என்னது? காலம். ஐயோ, காலம் 1 2 3 are all ரோஸ். ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு அதுல ஒரு குழப்பம் இருக்கு, அதனால தான் கேட்டுக்கிட்டேன். எது ரோ எது காலம்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. வீடு கட்டும் பொழுது ஒரு இப்படி பில்லர் மாதிரி ஒன்று எழுப்புவாங்க, அது பேர் என்ன தெரியுமா? காலம். இப்படி போடுவாங்க, ஒரு பில்லர் மாதிரி எழுப்பாங்க, அது பேர் காலம்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ABCDன்றது காலம். தேட்டருக்கு போனீங்கன்னா இப்படி இருக்கும், சேர்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் ரோ. 1 2 3ன்றது ரோ. ரோவும் காலமும் மீட் ஆகிற இடத்துக்கு பேரு செல். சொல்லுங்க, ஒரு ஷீட்ல எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்கு? 10,48,576. 10 lakh, சூப்பர் சார். 10,48,576 ரோஸ். காலம்ஸ் எத்தனை? 16,384 காலம்ஸ். இதை நோட் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சொல்றேன் எப்படி பாக்குறதுன்னு சொல்லிடுறேன். ஏன் நோட்லாம் பண்ணிக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இதுக்கான லாஜிக் இருக்கு, இதுக்கான காரணமும் இருக்கு. ஏன் 10,48,576, ஏன் 16,384 காரணத்தையும் சொல்லிடுறேன், லாஜிக்கையும் சொல்லிடுறேன். இந்த நேம் பாக்ஸ் இருக்கு பாருங்க, இது வழக்கமா இப்படி மாதிரி சின்னதா தான் இருக்கும். உங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும், கொஞ்சம் பெருசாக்கிங்க. எப்படி பெருசாக்குறது? 3 டாட் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல 3 டாட் மாதிரி இருக்கு. அந்த 3 டாட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் எப்படி பெருசாக்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. காலம் விட்ட கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கிட்டு இந்த ஏவுக்கும் 1க்கும் நடுவுல ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி வருது. நீங்க சொல்லுங்க, இந்த ட்ரையாங்கிள் கிளிக் பண்ணா என்ன ஆகும்? செலக்ட் ஆல் ஆகும். ஆனா நீங்க என்ன பண்ணணும், கிளிக் பண்ணி மவுஸ்ல இருந்து கையை எடுக்க கூடாது, அப்படியே ஹோல்டு பண்ணிக்கங்க. மேல பாத்தீங்கன்னா டாப்ல எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் காமிக்கும். 10,48,576 ஆர்னா என்ன அர்த்தம்? ரோஸ். 16,384 சினா காலம்ஸ். ஸோ ஒரு சிங்கிள் ஷீட்ல இவ்வளவு ரோஸ் இவ்வளவு காலம்ஸ் இருக்கு. அதுக்காக 10 லட்சம் ரோவையும் 16,000 காலம்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா நோ சான்ஸ், பண்ணாதீங்க. அவ்வளவு கூட கிடையாது. ஒரு 2 லட்சம் ரோவை போட்டீங்கனாலே சிஸ்டம் சுத்த ஆரம்பிச்சிடும்.
இந்த ரூம்ல இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்பேஸ் ஃபுல்லுத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? முடியாது, இம்பாசிபிள். கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் நான் நடக்கிறதுக்கு போறதுக்கு, அந்த மாதிரி அதுக்கு சில ஸ்பேஸ் வேணும். ஆனா அவ்வளவு டேட்டாலாம் எக்ஸல்ல வச்சுக்காதீங்க, எக்ஸல் ஹேண்டில் பண்ணாது. பட் இதுக்கான கேள்வி ஏன், அது ஏன் 10,48,576, ஏன் 16,384? ஒரு ரவுண்டு பண்ணி ஒரு 10 லட்சம் இல்ல 15,000 20,000 வச்சுக்கலாம் இல்லையா? கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு 0, இன்னொன்னு 1. இதை தவிர வேற எதுவுமே கம்ப்யூட்டருக்கு தெரியாது. கரெக்டா? நம்ம இங்கிலீஷ்ல டைப் பண்றதெல்லாம் நடுவில் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் கம்பைலர்னு பேர். அவருடைய வேற என்னது, நம்ம கொடுக்கறதெல்லாம் கம்பைல் பண்ணி மாத்தி கம்ப்யூட்டர் லாங்குவேஜா 0-1 மாத்தி கம்ப்யூட்டருக்கு அனுப்புவார். கம்ப்யூட்டர் கொடுக்குற ரிசல்ட்டை நமக்கு இங்கிலீஷா மாத்தி அனுப்புவார். இந்த டிரான்ஸ்லேட்டர் மாதிரி அவர் நடுவில் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புவார் கம்பைலர். ஸோ இந்த 0-1 அப்படின்றதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், we call it as பைனரி. கரெக்டா? கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பைனரி ஃபார்மேட்ல தான் கால்குலேட் ஆகும். நீங்க ஒரு பென்ட்ரைவ் வாங்குங்க, அது கூட ஒரு பைனரி ஃபார்மேட் தான். 2 to the power of 1 2, 2 to the power of 2 2 into 2 4, 2 to the power of 3 2 to the power of 3 எவ்வளவு, 2 into 2 into 2 8. நீங்க பென்ட்ரைவோ ஹார்ட் டிஸ்கோ எது ஒன்னா வாங்க, ரேம் கெப்பாசிட்டி எல்லாம் அப்படிதான் போகும். பாத்துறீங்களா? 2 GB அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் எப்படி போகும், 16, 32, 64, 126, 256, 512 அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுவும் அதே கான்செப்ட் தான். இந்த சேஞ்ச், இந்த 10,48,576 சொன்னேன் இல்லையா, இந்த சேஞ்ச் எப்பத்துல இருந்து நடந்துச்சுன்னா 2007 ஆஃப் எக்ஸல்ல இருந்து நடந்தது. 2007க்கு முன்னாடி 10 லட்சம் ரோஸ் எல்லாம் காலம்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு 65,000 ரோஸ் 256 காலம்ஸ் தான் இருந்தது முன்னாடி. 2007க்கு முன்னாடி. 2007க்கு அப்புறம் தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 2007ன்றது மைக்ரோசாஃப்டோடைய 14வது வெர்ஷன், 14th வெர்ஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன், ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறேன். 2ன்றது என்னது, பைனரி. 2 to the power. இந்த பவர்ன்றது எங்க இருக்கு உங்க கீபோர்ட்ல சொல்ல முடியுமா? மல்டிப்ளைக்கு பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷன் இருக்கு, பிளஸ் போட்டா பிளஸ் இருக்கு, மல்டிப்ளைக்கு அந்த ஸ்டார் மாதிரி இன்டு மாதிரி சிம்பிள் இருக்கு. ஆனா இந்த பவர்ன்றது எங்க இருக்கு, 6க்கு ஷிஃப்ட் பிளஸ் 6. வெரி குட். 14, 2 to the power of 14, அதாவது 2 into 2 into 2 into 2 சொல்லி 14 தடவை மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு, 16,384 கிடைக்கும். அதுதான் நம்ம காலத்துடைய நம்பர்ஸ். அவ்வளவு காலம்ஸ் இருக்கு, 16,384 காலம். ஏல இருந்து ஆரம்பிச்சு இசட்டுக்கு அப்புறம் ஏஏ ஏபி ஏசின்னு போய் எக்ஸ்எஃப்டி வரைக்கும் இருக்கும். அதான் 16,384. இது 20வது ரிலீஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்டோட 20வது ரிலீஸ் தான் இந்த 2007 ஆஃப் எக்ஸல். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வெர்ஷன் 365, அது கீழே என்ன வெர்ஷன் 2603, அந்த மாதிரி இது வெர்ஷன் கீழே ரிலீஸ். அப்ப நான் என்ன பண்ணணும், 2 to the power of என்ன கொடுக்கணும், 20 என்ன வரும், 10,48,576. ஸோ அவ்வளவு ரோஸ் இருக்குன்னு அர்த்தம். மாறலை 2007ல இருந்து கிட்டத்தட்ட இப்போ 20 வருஷத்துக்கு மேல ஆயுது, 20 வருஷம் ஆக போகுது. இன்னமும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல 10,48,576 தான், 16,384 தான். நீங்க 2007ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இப்படிதான் இருக்கு. ஏன்னா 2010ல இருந்து தான் பவர் கொரி பவர் பிவட்ன்ற கான்செப்டே உள்ளுக்குள்ள வருது. ஸோ இந்த பவர் பிவட் பவர் கொரியோட வேலை என்னது, பெரிய பெரிய டேட்டாவா இருந்தா ஹேண்டில் பண்றது அங்க பண்ணிக்கிங்க, எக்ஸல்ல பண்ணாதீங்கன்னு இன்டைரக்டா இண்டிகேட் பண்றதுக்காக தான் அவங்க இன்சர்ட் அதுக்கப்புறம் ரோஸை ஆட் பண்ணவே இல்லை, 10 லட்சத்தோட நிப்பாட்டிட்டாங்க. ஸோ ஒரு கொஞ்சம் டேட்டாவை நீங்க எக்ஸல்ல ரிப்போர்ட்டுக்கு அதெல்லாம் எக்ஸல் வச்சுக்கோங்க. மற்றபடி பெரிய பெரிய டேட்டாவை ஹேண்டில் பண்ணோம், பெரிய பெரிய ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணோம், ஃபார்முலாஸ் ஹேண்டில் பண்ணா இங்கே பண்ணாதீங்க, பவர் கொரியில பண்ணுங்க. அதனால தான் பவர் கொரின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. ஸோ 2010ல இருந்து பவர் கொரி இருக்கு. நம்ம தான் அன்பார்ச்சுனேட்லி கிட்டத்தட்ட இப்போ என்ன 2020 கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா பவர் பிவட் பவர் கொரியை நீங்க யூஸ் பண்ணாம இருக்கிறீங்க. இனிமேலும் அதை இருக்காதீங்க, இனிமேல் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. என்னோட ட்ரைனிங் ஷெட்யூல் காலையில் நான் ஓப்பன் பண்ணது OneNoteல பார்த்துருப்பீங்க. 99% எக்ஸல் ட்ரைனிங்னாலே அது ஒரு காலத்துல தான் பேசிக் ஆஃப் எக்ஸல், இப்போ அதெல்லாம் கவர் பண்றதே இல்லை. எக்ஸல் ட்ரைனிங்னாலே பவர் பிவட்ஸ் பவர் கொரி பவர் பிஐ அடுத்த லெவலுக்கு தான் போயிட்டு இருக்கும். நீங்களும் அடுத்த லெவலுக்கும். ஸோ
எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் பவர் பிவட் பவர் கொரியெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோ தே வில் நெவர் கம் பேக் டு எக்ஸல். எல்லாத்தையும் பவர் பிஐ பவர் கொரி பவர் பிவட் பவர் கொரியிலேயே பண்ணிக்கலாம். நாமளும் அதான் பண்ண போறோம் இந்த 2 நாள்ல. ஓகே, ஸோ அதனால அவங்க இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்கு. ரைட், ஸோ எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ்னு பார்த்துட்டோம். இப்போ ஷீட்டை நேவிகேட் பண்றது எப்படி, ரோஸ் காலம்ஸ் எல்லாம் எப்படி நேவிகேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு 10:45 தான் பிரேக் டைமிங் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இஸ் இட் ரெடியா நாங்க பார்க்கணுமே. ஜஸ்ட் ஒரு செக் பண்ணுங்க, ரெடினா சொல்லுங்க, வில் டேக் அ பிரேக். நாங்க போயிட்டு வெயிட் பண்றது டைம் வேஸ்ட் பண்ண இன்னொரு கான்செப்ட் பார்த்துக்கலாம். இந்த ட்ரைனிங்க்கு முன்னாடி யாரெல்லாம் பவர் பிவட் பவர் கொரி யூஸ் பண்ணிருக்கீங்க இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க? அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவர் கொரி கேள்விப்பட்டது இல்லையோ? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க இருக்கு, எப்படி இருக்கு, என்ன யூஸ் அப்படின்னு தெரியாது. வெரி குட். பவர் பிஐ வேற, இதோட அடுத்த லெவல் 5 minutes ஆகுமா? ஓகே, இனிமேல் அடுத்த லெவலுக்கு போனோம்னா நீங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லா ட்ரைனிங்கும் இங்க எக்ஸல்னு போட்டிருக்கிறதுலாம் எக்ஸல் கிடையாது. இதுவும் பாருங்க, டேட்டா அனாலிசிஸ், கன்சல்டேஷன், நீங்க கேட்டதே தான் அவங்களும் கேட்டுரும். இது எல்லாமே பவர் பிவட் பவர் கொரி தான். நான் எக்ஸல் ட்ரைனிங்னு எங்கெல்லாம் போட்டிருக்கனோ அதெல்லாம் பவர் பிவட் பவர் கொரி தான். சில பேர் தான் ரொம்ப பேசிக்ஸ், இன்னும் யூனிவர்சிட்டிஸ் எஸ்ஆர்எம் மாதிரி யூனிவர்சிட்டிஸ் தான் எக்ஸல் யூஸ் பண்றாங்களே தவிர, ஸோ top most tier 1 tier 2 companies, they have started using the power BIs, they have started using this power pivots and power queries. Okay, இதோட அடுத்த லெவல் தான் பவர் பிஐ பவர் ஆட்டோமேட். இதோட அடுத்த பவர் பிஐன்றது ஒரு தனி சாஃப்ட்வேர். ஓகே, எதுக்கு சார்? எதுக்கு பவர் பிஐ? ஆமா, பவர் பிஐ லைசன்ஸ் பட் ஃப்ரீ லைசன்ஸும் இருக்கு. இல்ல இப்போ அடுத்த இப்போ நான் சொல்லல சார், இப்போ காலைல இன்ட்ரோடக்ஷன்லேயே அவர் சொல்லியிருப்பாரு அடுத்த ஃபினான்ஷியல் இதுல இருந்து பவர் பிஐயும் ட்ரைனிங்கா கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பவர் பிஐ கொண்டு வர போறாங்கன்னு அர்த்தம். இப்போ கிடையாது சார், இப்போதைக்கு கிடையாது. ட்ரைனிங் கொண்டு வராங்கன்னா அப்படின்னா அர்த்தம் பவர் பிஐ ஃபியூச்சர்ல வரப்போகுது. வேர்ல்ட் இஸ் கோயிங் லைக் தட், நம்மளும் அப்படிதான் போய் ஆகும் சார். நான் இன்னைக்கு இங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன், போல இதுலாம் பண்றேன்னா அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தான். பட் இப்போ ஒரு 7-8 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் எக்ஸல் விட்டு வெளில வாங்க, வேற வழி இல்லை. எனக்கு சோறு போடுறதே எக்ஸல் தான், இன்னமும் சாப்பிட்டுட்டு எக்ஸல்னால தான். பட் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் எக்ஸல் விட்டு வெளில வாங்க. ஏன்னா டெக்னாலஜி அப்படி வந்துடுச்சுன்னா நம்மளும் அங்கே ப்ரிப்பேர் ஆகணும். நம்ம அடுத்த லெவலுக்கு போனால் அடுத்த லெவல் இன்னும் எக்ஸல்லே வாழ்ந்துட்டு இருப்போம்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல பட்டன் போனை வச்சு சுத்திட்டு இருந்தேன், இப்போ அப்படியே பண்ணா அது பைத்தியக்காரத்தனம்னு வாங்க. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னவோ அதுக்கு வாங்க. ஸோ இனிமேல் ஃபியூச்சர்ல பவர் பிஐ வரப்போகுதுன்னா வர ஆரம்பி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே டேட்டா இருக்கிற வரைக்கும் எக்ஸல் வாழ்ந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னா என்னோட நினைப்பு. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிக்கிட்டே வருது. எக்ஸல் தேவைப்படாத ஒரு சூழ்நிலை கூட வரலாம். நீங்க நேரா டேட்டாவை புல் பண்ணி நேரா பவர் பிஐக்கே போயிடலாம். இப்போ டேட்டாவை டவுன்லோட் பண்ணி எக்ஸல்ல வச்சு ரிப்போர்ட் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஒன் லேக் ஃபேப்ரிக்னு சில கான்செப்ட்ஸ்லாம் கொண்டு வராங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட்டாவோட டூப்ளிகேட் கொண்டு வந்து ரெப்ளிகா பண்ணி அதை உங்க டேட்டாவாக கொடுக்குறாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணும்போது நம்ம நேராக உங்க டேட்டாவை ஆன்லைன்லேருந்தே நீங்கள் எடுத்துக்கிட்டு ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எக்ஸலோட யூஸ் கிராஜுவலாக கம்மியானாலும் ஆகலாம் ஃபியூச்சரில். ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அனதர் நியர் ஒரு 5-10 இயர்ஸ்க்கு தெரியல, அது 5-10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஆகும். எக்ஸல் ரிட்டையர் ஆகி போகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். பட் அது வரைக்கும் நம்ம இந்த லெவல் ஆஃப் எக்ஸல் யூஸ் பண்ணுங்க. பவர் பிஐ, பவர் பிவட், பவர் கொரி ஆஃப் எக்ஸல்லாம் யூஸ் பண்ணாரு. ரைட்டா? வெரி குட். ஸோ ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள அடுத்த சில கான்செப்ட்ஸ் பார்த்துருவோம். இப்போ என் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட பேஜ் எங்க எண்ட் ஆகுதுன்னா 28வது ரோல தான் என் பேஜ் எண்ட் ஆகுது. அதே மாதிரி ரைட் சைட்ல போனீங்கன்னா எங்க எண்ட் ஆகுதுன்னா ஓல எண்ட் ஆகுது என்னோட பேஜ். ஸோ பாட்டம்ல 28ல எண்ட் ஆகுது, ரைட் சைட்ல ஓல எண்ட் ஆகுது. எனக்கு பாட்டம்ல அடுத்த பேஜுக்கு போகணும். அதே மாதிரி ரைட் சைட்ல எனக்கு அடுத்த பேஜுக்கு போகணும். பாட்டம்ல நெக்ஸ்ட் பேஜ், ரைட் சைட்ல அடுத்த பேஜுக்கு போகணும். ஸோ பாட்டம்ல போறது ரொம்ப ஈஸி. உங்க கீபோர்ட்ல பேஜ் அப் பேஜ் டவுன் இருக்கும்.
பேஜ் அப் பேஜ். சில கீபோர்ட்ல தனியா இருக்கும், சில கீபோர்ட்ல ஃபங்க்ஷன் கீக்கு மேல இருக்கும். சில கீபோர்ட்ல தனியா, சில கீபோர்ட்ல ஃபங்க்ஷன் கீக்கு மேல. பேஜ் டவுன், பிஜிடிஎன்னு போட்டிருப்பாங்க, இல்ல பிஜின்னு கூட போட்டிருப்பாங்க. ஸோ பேஜ் டவுன். இல்ல சில கீபோர்ட்ல ஃபங்க்ஷன் பேஜ் டவுன். இது என்ன பண்ணும், நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் டவுன்வர்ட்ஸ்ல கீழே. அதே மாதிரி பேஜ் அப் போட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் பேஜ் அப் ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு போகும் அப்வர்ட்ஸ்ல. ப்ரீவியஸ் ஷீட் அப்வர்ட்ஸ், சாரி ப்ரீவியஸ் பேஜ் அப்வர்ட்ஸ் மேல. அப் அண்ட் டவுன் ட்ரை பண்ணுவோமா? நான் பண்ற பாருங்க. பேஜ் டவுன், அடுத்த பேஜ், அடுத்த பேஜ், அடுத்த பேஜ், அடுத்த பேஜ், அடுத்த பேஜ், நெக்ஸ்ட் பேஜா போயிட்டே இருக்கு. பேஜ் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் பேஜுக்கா போதும். மேல கீழே மூவ் பண்ணிக்கலாம். இதுவே எனக்கு இங்க இருக்கு, இங்க இருந்து ரைட் சைட்ல அடுத்த பேஜுக்கு போகணும். ஸோ இன்னொரு கீயை கூட சேர்த்துக்குங்க. அது என்ன கீ? ஆல்ட் பேஜ் டவுன். இல்ல சில கீபோர்ட்ல ஆல்ட் ஃபங்க்ஷன் பேஜ் டவுன் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ரைட் சைட்ல நெக்ஸ்ட் பேஜ். அதேதான் ஆல்ட் பேஜ் அப், ஆல்ட் ஃபங்க்ஷன் பேஜ் அப் போட்டீங்கன்னா ப்ரீவியஸ் பேஜுக்கு போகும் லெஃப்ட் சைட்ல. ஓகே, ஆல்ட் கீ மேடம். ஆல்ட் சில கீபோர்ட்ல ஃபங்க்ஷன் பிரஸ் பண்ணும், சில கீபோர்ட்ல நேரடியா பண்ணணும். ஃபங்க்ஷன் பிரஸ் பண்ணி பேஜ் டவுன் ஆல்ட் பேஜ் டவுன் ஆல்ட் ஃபங்க்ஷன் ரெண்டாவது முதல்ல ட்ரை பண்ணுங்க. அது வரணும். தனியா இருந்துச்சுன்னா பிரச்சனை. நீங்க வெறும் ஆல்ட் சில கீபோர்ட்ல ஆரோவுக்கு மேல இருக்கும், அவங்களுக்கு ஆரோ அவங்க ஃபங்க்ஷன் நம்பர்ல வந்து அல்பபெட் மேல பிரஸ் பண்ணா கேபிட்டல் லெட்டர் வரும், கீழே பிரஸ் பண்ணா ஸ்மால் லெட்டர் வரும் இல்லையா? அந்த மாதிரி லேப்டாப் போட்டு லேப்டாப்ல ஃபங்க்ஷன் கீ தனியா இருக்கும். லேப்டாப்ல ஆரம் அப்ப நீங்க ஃபங்க்ஷன் சில பேருக்கு லேப்டாப்
ஓகே, இன்னும் சில டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. வில் see that shortcut keys அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம pivot டேபிளுக்கு போவோம். முன்னாடி as he has told the snacks and tea is ready. ரெக்கார்டிங்கா பாஸ் பண்ணிக்கிறேன் சார், ஆஃப் பண்ணல. ஐ எம் பாசிங் தட் ரெக்கார்டிங், ஐ எம் நாட் சுவிச்சிங் ஆஃப். ஞாபகப்படுத்துங்க அகெயின். ஸோ கடைசியாக நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, we are seeing how to move between page, ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி மூவ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ டவுன்வர்ட்ஸை மூவ் பண்றதுக்கு பேஜ் அப் பேஜ் டவுன், ரைட் சைடில் மூவ் பண்றது ஆல்ட் பேஜ் அப் பேஜ் டவுன், ரைட்டா? இங்க ஒரு ஏரியா இருக்கு பாருங்க, இந்த ஏரியா, இந்த ஆரோ மார்க் போட்டு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, திஸ் ஏரியா, இந்த ஏரியாவுக்கு பேர் தான் நாம என்னன்னு சொல்லுவோம்னா ஷீட் டேப்னு சொல்லுவோம். திஸ் ஏரியா we call this as sheet tab. ஷீட் டேப் அதாவது நம்ம இப்போ நிறைய ஷீட்ஸ் இருக்கு, ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு போகணும். அதுக்கு 3 மெத்தட் இருக்கு. ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டு போறதுக்கு 3 மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் யூ கேன் யூஸ் த ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பேஜ் டவுன். அதே தான், சில லேப்டாப்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பேஜ் டவுன் பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அடுத்த ஷீட்டுக்கு போறதுக்கு. இது அடுத்த ஷீட், அடுத்த பேஜ் கிடையாது, அடுத்த ஷீட், நெக்ஸ்ட் ஷீட். இது நெக்ஸ்ட் ஷீட்டுக்கே போயிடும். கண்ட்ரோல் பேஜ் டவுன் பிரஸ் பண்ணீங்கன்னா, அதே தான் கண்ட்ரோல் பேஜ் அப் பிரஸ் பண்ணா ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு போயிடும். கண்ட்ரோல் பேஜ் அப் முன்னாடி ஷீட்டுக்கு, கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பேஜ் அப் முன்னாடி ஷீட்டுக்கு. ஷீட் வைஸ் இது மூவ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்கு. இது ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு போகும், முந்தைய ஷீட்டுக்கு. ப்ரீவியஸ் ஷீட் ட்ரை பண்ணுவோமா? நான் பண்றேன் பாருங்க. கண்ட்ரோல் பேஜ் டவுன் பிரஸ் பண்ணா அடுத்த ஷீட்டு, அடுத்த ஷீட்டு, அடுத்த ஷீட்டு, அடுத்த ஷீட்டு. கண்ட்ரோல் பேஜ் அப் பிரஸ் பண்ணா முன்னாடி ஷீட். பட் என்கிட்ட ஒரு 50 ஷீட் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் முதல் ஷீட்ல இருந்து 20வது ஷீட்டுக்கு ஜம்ப் பண்ணணும், 20ல இருந்து 40வது ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட், இங்க ஒரு ஆரோ மார்க் போட்ட மாதிரி இருக்கு பாருங்களேன், இங்க ஆரோ மார்க். இந்த ஷீட் டேப்ல வச்சு ஒரு ரைட் கிளிக் அடிக்கும். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன ஷீட் இருக்கோ அதோட லிஸ்ட் ஃபுல்லா வந்துடும். இட் வில் ஷோ யூ த லிஸ்ட் ஆஃப் ஆல் த ஷீட்ஸ் அவைலபிள். நம்ம கிட்ட இருக்கிற ஷீட்டோடைய ஃபுல் லிஸ்ட் அங்க வந்துடும். யூ கேன் செலக்ட் அண்ட் யூ கேன் கோ டு தட் பர்டிகுலர் ஷீட். அதுல கிளிக் பண்ணி நீங்க அந்த ஒரு பர்டிகுலர் ஷீட்டுக்கு போயிடலாம். ஹைட் ஆயிருந்தா வராது சார், ஹைட் ஆகாத ஷீட்ஸ் தான் வரும். ஹைட் ஆன ஷீட்ஸ்லாம் இங்க லிஸ்ட்ல வராது. ஒன்லி த ஷீட் விச் இஸ் விசிபிள், விசிபிள் ஒரு ஷீட் மட்டும் தான். ஓகே, இது ஒரு மெத்தட். இன்னும் 2 மெத்தட் இருக்கு, பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, என்கிட்ட இப்போ 6 ஷீட் இருக்கு, நான் இன்னொரு ஷீட் வேணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு இன்சர்ட் அ ஃப்ரெஷ் நியூ ஷீட். என்ன பண்ணலாம்? ஒன்னு பிளஸ்ல கிளிக் பண்ணும், இல்ல ஏதாவது ஒரு ஷீட்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அங்க ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க, இன்சர்ட். இப்படி பண்ணலாம், இல்ல பிளஸ் சிம்பிள் பண்ணலாம், இல்ல ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம், ஷிஃப்ட் F11. சில லேப்டாப்ஸ்ல ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F11. இது எதுக்கு? புது ஷீட்டை இன்சர்ட் பண்றதுக்கு. ஓகே, டெலீட் பண்றதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் கீ இருக்கான்னு கேட்டா கிடையாது. தேர் இஸ் நோ ஷார்ட்கட் கீ ஃபார் டெலிட்டிங். அப்படியே இருந்தாலும் நான் சொல்லி தர மாட்டேன். ஏன்னா ஒரு ஷீட்டை டெலிட் பண்ணீங்கன்னா ரெக்கவர் பண்றது ரொம்ப ரொம்ப டஃப். பிகாஸ் ஷீட் வந்து பர்மனண்டா டெலீட் ஆகிடும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால அதுக்கு ஷார்ட்கட் கீ கிடையாது. ஸோ ஒன்று ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுங்க, இன்சர்ட் பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுங்க, அதான் பெஸ்ட் மெத்தட். ஸோ ஷிஃப்ட் F11 ப்ரெஸ் பண்ற மாதிரி ஐ ப்ரெஸ் ஷிஃப்ட் F11, புது ஷீட் இன்சர்ட் ஆகும். So it will insert a fresh new sheet here. வேணா என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஷீட்டை டெலீட் பண்றதுக்கு முன்னாடி அது ஒரு கொஸ்டின் காமிக்கும் பாருங்க. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வில் பர்மனன்ட்லி டெலீட் த ஷீட், டு யூ வாண்ட் டு கண்டினியூ? அதான் பிரச்சனை. இங்க டெலீட் கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம். நான் இப்போதி கொடுக்கல, கேன்சல். அதனால ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ரெக்கவரியில் போய் எடுத்துகிட்டு வரணும், இல்லை சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது.
இந்த டேட்டாவை டெலிட் பண்ணா கூட அவர் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் இசட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஃபைலை டெலிட் பண்ணா கூட ரீசைக்கிள் பின்னுக்குள்ள இருக்கும். பட் ஷீட்டை டெலிட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருங்க, ரெக்கார்ட் பண்றது கொஞ்சம் டஃப். ஓகே ரைட். இது இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஆப்ஷன். இட்ஸ் அவைலபிள் இன் வேர்ட் எக்ஸல், வேர்ட் அண்ட் பவர் பாயிண்ட். இப்போ எக்ஸலுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அது இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த பாட்டம்ல இந்த ஏரியாவுக்கு பேர் தான் நாம ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு ஸ்டேட்டஸ் பார், விச் ஷோஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் ஃபைல். உங்க ஃபைல் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டேட்டஸ் பார். விச் யுவர் ஃபைல் இஸ் இன் விச் ஸ்டேட்டஸ், உங்க ஃபைல் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்துக்கிறதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் பாரை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது பவர் பாயிண்ட் வேர்ட்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னதுன்னா, இப்போ நீங்க வேர்டோ பவர் பாயிண்டோ எதையோ ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஐ ஓப்பன் பவர் பாயிண்ட், சும்மா ஒரு பவர் பாயிண்ட் ஏதோ ஸ்லைடை ஓப்பன் பண்றேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், ஸ்லைடு 1 of 1 அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம், இப்போ என்கிட்ட ஒரு ஸ்லைடு இருக்கு, இப்போ நம்ம முதல் ஸ்லைட்ல இருக்கிறோம். இப்போ நான் இன்னொரு ஸ்லைடு இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஐம் இன்சர்ட்டிங் 2 or 3 or 4 ஸ்லைட்ஸ். கீழே அதுக்கேற்ற மாதிரி மெசேஜ் மாறிட்டே இருப்பாருங்க. 4 of 4, 3 of 4, நீங்க 3வது ஸ்லைட்ல இருக்கீங்க, 2வது ஸ்லைட்ல இருக்கீங்கன்னு காமிக்கும். இந்த விஷயம் இப்போ நமக்கு எக்ஸல்ல வந்திருக்கு. என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டேட்டஸ் பார்ல ஏதாவது ஒரு இடத்துல போய் ரைட் கிளிக் பண்ணு. ஏதாவது ஒரு இடத்துல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அங்க டாப்ல மேல இருந்து 4வது ஆப்ஷன், ஃப்ரம் த டாப் 4th ஆப்ஷன் ஷீட் நம்பர். ஷீட் நம்பர் இது டிக் ஆகாம இருக்கு, நீங்க டிக் பண்ணி விடணும். ஜஸ்ட் ஒரு கிளிக் அடிச்சீங்கனாலே போதும், டிக் ஆயிடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணா இட் வில் ஷோ யூ த ஸ்டேட்டஸ் பார். அதில் போய் ரைட் கிளிக் பண்ணா கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பார், அதில் இந்த ஷீட் நம்பரை ஒரு டிக் அடிச்சிருங்க. ஸோ ரைட் கிளிக் அண்ட் ஐ செலக்ட் த ஷீட் நம்பர் ஹியர். பாருங்க, ஷீட் நம்பர் டிக் அடிச்சுட்டு எஸ்கேப் பண்ணி வெளில வரேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட் நம்பர் தெரியும். எத்தனை ஷீட் நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை ஷீட் இருக்கு, நாம இப்போ எத்தனாவது ஷீட்ல இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஷீட்டா செகண்ட் ஷீட். சப்போஸ் நான் இப்போ 4வது ஷீட்டுக்கு போனேன்னா எனக்கு அங்கே வருது பாருங்க 4 of 6. ஸோ இப்போ 6 ஷீட் இருக்கு, அது நம்ம 4வது ஷீட்ல இருக்கும். ஸோ எத்தனை ஷீட் இருக்கு, நம்ம இப்போ எத்தனாவது ஷீட்ல இருக்கிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இதை ஆக்டிவேட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்டஸ் பார்ல போயிட்டு ஷீட் நம்பரை டிக் பண்ணணும். வரும் ஸ்டேட்டஸ் பார்ல ரைட் கிளிக் பண்ணணும். பார்ல இந்த பார் கீழே இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பா வரும். அது வந்துட்டு இந்த ஷீட் நம்பர்ன்றதை டிக் அடிக்கும். இனிமேல் டிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் டிஃபால்ட்டா வந்து இனிமேல் ஒரு தடவை டிக் பண்ணீங்கன்னா இனிமேல் எல்லா ஃபைலுக்கும் அது கீழே வந்துடும் ஆட்டோமேட்டிக். இப்போ இதுல இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு. இந்த ஷீட் நம்பரை கீழே கொண்டு வரதுனால ஒரு அட்வான்டேஜ், நம்ம எத்தனை ஷீட் இருக்கு, இப்போ நம்ம எத்தனை ஷீட்ல இருக்கோன்றத பார்த்துக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்னு, ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட் நீங்க ஜம்ப் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஒரு மெத்தட் நான் சொன்னேன் இல்லைன்னா, ரைட் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஆனா ரைட் கிளிக் பண்ணா ஷீட் நம்பர் மட்டும்தான் வரும். சில சமயத்துல ஒரே ஷீட்ல நான் ஒரு 10 டேபிள் வச்சிருப்பேன், ஒரு 5 சார்ட் வச்சிருப்பேன். அந்த சார்ட்டுக்கு போகணும், இல்ல எனக்கு ஷீட்டோடைய நேம் தெரியும், ஆனா அந்த ஷீட் எங்க இருக்குன்னு தெரியாதுன்னா இந்த ரைட் கிளிக்ல ஷீட்லாம் வரும். நீங்க மேனுவலா ஒரு 50 ஷீட் இருக்குன்னா எந்த ஷீட்டு, இப்போ நான் 50வது ஷீட்டுக்கு போனோம், ஆனா அந்த ஷீட் பேர் எனக்கு தெரியும், கஸ்டமர் டேபிள்னு வச்சு கஸ்டமர்னு அடிச்சு அங்க போனோம். பட் இங்க அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஷீட் நம்பர் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஷீட் 4 of 6 இருக்கு இல்லையா, 1 of 6, அதுல சும்மா ஒரு கிளிக் அடிங்க. ஜஸ்ட் மேக் அ கிளிக் ஆன் திஸ். கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இட் வில் ஷோ யூ த லிஸ்ட் ஆஃப் ஷீட்ஸ். ஸோ என்னென்ன ஷீட் இருக்கு, அதுல எத்தனாவது ஷீட்ல நாம இருக்கிறோம். இல்ல ஒரு பர்டிகுலர் ஷீட்டுக்கு போனோம்னா அந்த ஷீட்டோட ஃபுல் நேம் கூட அடிக்க வேண்டாம், கொஞ்சோன்னு அடிச்சா போதும். 06ன்னு அடிங்க, இந்த 06ன்ற ஷீட்டுக்குள்ள கன்சிடர் பண்ணி. ஸோ எந்த ஷீட்டுக்கு வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. அந்த ஷீட்ல ஒரு டேபிளை செலக்ட் பண்ணோமா, அந்த ஒரு டேபிளை நீங்க செலக்ட். You can select the table, you can select the sheet also. ஒரு பர்டிகுலர் ஷீட்டு, இந்த பர்டிகுலர் டேபிளை கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். புரியல, அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுங்க, ஃபைல்ஸ்லாம் வாங்கிக்கங்க யாருடைய பக்கத்தில். சரி, ஆக்சுவலாக ஒரு 1 hour முடிச்சு, 1.5 hours மேலே போயிடுச்சு. பாருங்க சார், அவர் ஃபைல் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்கு சார். யாராவது சாருக்கு அவர் ஃபைல் அனுப்பிச்சு மெயிலில். ஓகே, இந்த நேவிகேஷன் பண்றதுக்கு இது ஒரு மெத்தடு. இங்க கிளிக் பண்ணீங்கனால வரும். இல்ல இன்னொரு மெத்தட் கூட இருக்கு. அதாவது நீங்க ஷீட் நம்பரை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் அங்க போகணுன்ற அவசியம் இல்லை. இன்னொரு மெத்தட் கூட இருக்கு. வியூன்ற டேப் குள்ள போயிடு. இந்த வியூ டேப் இருக்கு பாருங்க. இந்த வியூன்ற டேப் குள்ள போனீங்கன்னா அது கீழே கூட ஒண்ணு இருக்கு பாருங்க, நேவிகேஷன். இதை கிளிக் பண்ணா கூட அதே நேவிகேஷன் ஓபன் ஆகும் ரைட் சைட்ல. அதை கிளிக் பண்ணா கூட நேவிகேஷன் ரைட் சைட்ல ஆகும். ரெண்டும் ஒண்ணுதான்.
இந்த ஷீட் நம்பர்ல போய் நீங்க நேவிகேஷன் கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்ல வியூல போயிட்டு நேவிகேஷன் கிளிக் பண்ணாலும் ஓகே தான், ரெண்டும் ஓகே தான். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது இந்த ஷீட்ல எத்தனை டேட்டா ஃபில் ஆயிருக்கு, எது என்னோட லாஸ்ட் ரோ, எத்தனை ஷீட் இருக்கு, எத்தனை ஷீட்ல டேபிள் இருக்கு, எத்தனை டேபிள் இருக்கு, எத்தனை ஃபார்முலாஸ் இருக்குன்னு ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு தடவை இதே ஷீட் ஸ்டேட்டஸ் பார்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. there is an option called as workbook statistics. இங்க இருக்கு பாருங்க, workbook statistics. இந்த workbook statistics முதல்ல டிக் பண்ணணும், முதல்ல டிக் அடிக்கணும், முதல்ல டிக் பண்ணணும். எப்படி டிக் பண்ணணும்? ரைட் கிளிக் பண்ணுங்க, அந்த லிஸ்ட் வரும், அந்த லிஸ்ட்ல போயிட்டு ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு டிக் அடிங்க. ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அங்கே வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, அந்த ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை போய் கிளிக் பண்ணணும். முதல்ல டிக் அடிச்சோன்னா அது அங்கே வந்துடும். வந்த உடனே போய் நீங்கள் கிளிக் பண்ணணும். திரும்ப போய் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அது ஒரு புதுசாக ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த ஷீட்டோடைய லாஸ்ட் செல் எது, இந்த ஷீட்ல எத்தனை செல்ல டேட்டா இருக்கு, எவ்வளவு டேபிள்ஸ் இருக்கு, எவ்வளவு ஃபார்முலாஸ் இருக்கு, மொத்தம் எத்தனை ஷீட் இருக்கு, எத்தனை ஷீட்ல எத்தனை ஃபார்முலாஸ் இருக்கு, எத்தனை டேபிள்ஸ் இருக்கு, எத்தனை செல்ல டேட்டா இருக்குன்னு உங்களுடைய ஷீட்டோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் காமிக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ஷீட்டோடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு, பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றது. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். அதுக்கு இந்த ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முதல்ல அதை ஆக்டிவேட் பண்ணணும், அப்புறம் ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளிக் பண்ணணும். இல்லை எனக்கு இது ஆக்டிவேட்லாம் பண்ண வேண்டாம், நேரடியாக நான் ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்துக்கலாமா? தாராளமாக பார்த்துக்கலாம். எங்கே இருக்கு? ரிவ்யூன்ற ஒரு டேப். இந்த ரிவ்யூன்ற டேப் கீழே போனீங்கன்னா அங்கே 3வது பட்டனுக்கு பாருங்க, ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இது இன்னொரு மெத்தட். இதை கிளிக் பண்ணாலும் யூ வில் கெட் தட் ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. முதல்ல கீழே ஸ்டேட்டஸ் பார்ல கொண்டு வந்துட்டு அப்புறம் கிளிக் பண்ணுங்க, அது ஒரு மெத்தடு. இல்லை ரிவ்யூல போயிட்டு ஒர்க் புக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு கிளிக் பண்ணாலும் ஓகே, அது 2வது மெத்தட். ஸோ எது ஈஸியா இருக்கோ அதை பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். அடுத்தது இந்த ஸ்டேட்டஸ் பார்ல இப்போ நான் சில ஒரு 2-3 செல்லை செலக்ட் பண்றேன்னு வச்சுங்களேன். பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபார்முலா வந்திருக்கு உங்களுக்கு. ஆவரேஜ், கவுண்ட், சம். எம்டி செல்ல செலக்ட் பண்ணக்கூடாது. செலக்ட் சம் செல் வேர் வி ஹேவ் சம் டேட்டா. டேட்டா இருக்க செல்ல செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே ஆவரேஜ், கவுண்ட், சம் அப்படின்னு சில ஃபார்முலாஸ் வந்திருக்கு. இதை தவிர வேற ஃபார்முலாஸ் வர வைக்க முடியுமா? வர வைக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலா, சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அக்ரிகேட்டட் ஃபார்முலா. இங்க அப்படியே அதே ஸ்டேட்டஸ் பார்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. அதே ஸ்டேட்டஸ் பார்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆவரேஜ் ஆல்ரெடி டிக் ஆயிருக்கு, கவுண்ட் ஆல்ரெடி டிக் ஆயிருக்கு, நியூமரிக்கல் கவுண்ட்டை ஒரு டிக் அடிக்கிறேன், மினிமமா ஒரு டிக் அடிக்கிறேன், மேக்ஸிமம் ஒரு டிக் அடிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு டிக் அடிச்சுக்கிறேன். ஸோ ஆவரேஜ் டிக் பண்றோம், கவுண்ட் டிக் பண்றோம், நியூமரிக்கல் கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம், சம் எல்லாத்தையும் ஒரு டிக் அடிச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ கீழே பாருங்க, எல்லா ஃபார்முலாவும் வருது. ஆவரேஜ் வருது, கவுண்ட் வருது, நியூமரிக்கல் கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம், சம். சம்னா எல்லாருக்குமே தெரியும், டோட்டல். மேக்ஸிமம்ன்றது எது ஹையஸ்ட்? வெரி குட். அங்க இருக்கிற வேல்யூல எது ஹையஸ்ட்? அதே மாதிரி மினிமம்ன்றது லோயஸ்ட். ஆனா இங்க கவுண்ட்னு ஒன்று இருக்கு, நியூமரிக்கல் கவுண்ட்னு ஒன்று இருக்கு. என்னது சார்? கவுண்ட்னா என்னது? நியூமரிக்கல் கவுண்ட்னா என்ன சார்? எது கவுண்டா? செல்லோட கவுண்ட் வருது எது சார்? கவுண்ட் சார், நம்பர் ஆஃப், அது கவுண்டா? கவுண்ட் எது? நியூமரிக்கல் கவுண்ட் எது? ஆல்பபெட் மட்டும் இல்ல, எல்லாமே ஆல்பபெட், நம்பரு, டேட்டு எல்லாமே இருந்தா எந்த டேட்டா இருந்தாலும் கவுண்ட் பண்றது கவுண்ட். ஆனா நம்பரை மட்டும் கவுண்ட் பண்றது நியூமரிக்கல் கவுண்ட். நம்பரை மட்டும் கவுண்ட் பண்றது நியூமரிக்கல் கவுண்ட். எந்த டேட்டாவா இருந்தாலும் கவுண்ட் பண்றது கவுண்ட். ஆனா டேட்டா இருக்கணும், எம்டி இருக்கக்கூடாது. உங்க செல்லு எம்டியா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு டேட்டா இருக்கும். தட் ஷுட் பி சம் டேட்டா இன்சைட் இட். ஓகே, இப்போ பாருங்க, எம்டி செல்ல செலக்ட் பண்ணா ஒன்றும் வராது. இது ஹெட்டிங்கோட சேர்ந்து செலக்ட் பண்ற பாருங்க, இப்போ டிஃபரன்ஸ் வரும். இப்போ கவுண்ட் வந்து 4, நியூமரிக்கல் கவுண்ட் வந்து கவுண்ட் வந்து 5, நியூமரிக்கல் கவுண்ட் 4. அதாவது நான் செலக்ட் பண்ண 5 செல்ல வேல்யூ இருக்கு, ஆனா 4 செல்ல நம்பர் இருக்கு. இதுதான் நியூமரிக்கல் கவுண்ட். ஓகே, பட் புது வெர்ஷன்ல ஒரு புது சேஞ்ச் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இப்போ நான் அந்த கான்ட்ரிபியூஷன் மார்ஜின், நியூமரிக்கல் கவுண்ட் ஏதோ செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணா எனக்கு கீழே ஃபார்முலா வருது. ஆவரேஜ் வருது, கவுண்ட், நியூமரிக்கல் கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம், சம்னு சில ஃபார்முலா வருது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துமே, சம். இந்த செல்லுடைய சம் எவ்வளோங்கன்னா 80,760. ஸோ இந்த சம்மு எனக்கு வேற ஏதாவது ஒரு செல்லுக்குள்ள அதோட வேல்யூ வரணும். இதோட வேல்யூ வேற ஏதாவது ஒரு செல்லுக்குள்ள வரும்.
ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த சம்மை ஒரு கிளிக் அடிச்சு சம்மை போய் சும்மா ஒரு கிளிக் பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு கிளிக்கு. வேற எங்கேயாவது போயிட்டு ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க, Ctrl V. அந்த வேல்யூ கெட் பேஸ்டட் ஹியர். ஸோ ஃபார்முலா எழுதாம நீங்க அந்த வேல்யூவை பேஸ்ட் பண்ணிக்கலாம். வேல்யூவை பேஸ்ட் பண்ணுங்க, ஃபார்முலா எழுதாம. அப்படிலாம் பண்ண வேண்டாம். செலக்ட் பண்ணி அந்த ஃபார்முலா, எந்த ஃபார்முலா வேணுமோ, இந்த ஃபார்முலான்னு தான் கிடையாது, ஏதாவது ஒரு ஃபார்முலா. இப்போ எனக்கு ஆவரேஜ் வேணுமா, ஆவரேஜை போய் ஒரு கிளிக் அடிங்க, வேற எங்கேயாவது போயிட்டு பேஸ்ட் பண்ணி Ctrl V பேஸ்ட், அந்த ஆவரேஜ் அங்கே பேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஓகே. இங்க 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்க ரைட் சைட்ல. This is specific for arranging the page setup and taking a print out. ஒரு பேஜ் செட்டப் ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் அரேஞ்ச் பண்றதுக்கு இந்த 3 வியூவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வியூ அஃப்கோர்ஸ் நார்மல், அதில் தான் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வியூ நார்மல் வியூவில் தான் நம்ம இருக்கிறோம். இதை தவிர இது வந்து ஹெட்டர் ஃபுட்டர் கொடுக்கறதுக்கு, இந்த பேஜ் செட்டப் அரேஞ்ச் பண்றதுக்கு, அதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ ஐ வாண்ட் டேக் அ பிரிண்ட் அவுட். ஸோ Ctrl P போட்டு பிரிண்ட் பண்ண போறேன். Ctrl P போட்டா எனக்கு இப்படி பிரிண்ட் அவுட் வருது. ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி இருக்கு, செகண்ட் பேஜ் இப்படி இருக்கு, தேர்ட் பேஜ் இப்படி இருக்கு, ஃபோர்த் பேஜ் இப்படி இருக்கு. ஸோ இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எனக்கு எல்லா பேஜோடைய டாப்லையும் உங்கள் கம்பெனி நேம் வரணும், இல்லை கம்பெனி லோகோ வரணும், இல்லை பேஜ் நம்பர் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். எஸ்கேப் பண்ணி வெளில வந்துடுறேன். இந்த 2வது பட்டன் இருக்கு பாருங்க, செகண்ட் பேஜ் லே அவுட். இந்த பேஜ் லே அவுட்டை கிளிக் பண்ணால் போதும். பேஜ் லே அவுட்டை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு தனி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். தனி ஸ்க்ரீனில் அதோடைய பேஜ் லே அவுட் ஸ்க்ரீன். இதில் ஆடு ஹெட்டர், ஆடு ஃபுட்டர், கீழே பார்த்தீங்கன்னா ஆடு ஃபுட்டர்னு இருக்கும், மேலே பார்த்தா ஆடு ஹெட்டர்னு இருக்கும். அந்த கர்சர் வச்சிங்கன்னா ஒரு 3 பாக்ஸ் வருது பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பாக்ஸ், சென்டராக ஒரு பாக்ஸ், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பாக்ஸ். நீங்கள் எங்கே வேணும்னு பாருங்க. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேணுமா, லெஃப்ட்டில் சும்மா ஒரு கிளிக் அடிங்க. லெஃப்ட்டில் கிளிக் அடிச்சுட்டு சப்போஸ் எனக்கு உங்கள் கம்பெனி நேம் வரணும்னு வச்சுங்களேன், ரெனால்ட் குரூப்பை. ஸோ உங்கள் கம்பெனி நேமை நான் அடிச்சுக்கிறேன். ஏதோ இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில், இல்லை உங்களுக்கு சென்டரில் வேணும்னா சென்டர் அடிங்க, ரைட்டில் வேணும்னா ரைட்டில் அடிச்சுங்க. ஸோ ரெனால்ட் குரூப்னு டைப் பண்ணிட்டு வெளியில் எங்கேயாவது இந்த ஹெட்டர் ஃபுட்டரை விட்டு வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல சும்மா கிளிக் பண்ணிங்க, அவ்வளோதான். எல்லா பேஜ்லேயும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்பெனி நேம் டாப்பில் வந்திருக்கும். வேணா Ctrl P போட்டு பிரிண்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பேஜோடைய டாப்லேயும் உங்கள் கம்பெனி நேம் அங்கே டாப் மோஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யுவர் கம்பெனி நேம் வில் அப்பியர். ரொம்ப சிம்பிள். இந்த பேஜ் லேஅவுட் இன்னும் நிறைய இருக்கு, நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ஜஸ்ட் யூ கிளிக் ஆன் திஸ் பேஜ் லேஅவுட். அதில் ஹெட்டர் ஃபுட்டர்னு வரும். லெஃப்டா ரைட்டா சென்டரான்னு டிசைட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு நீங்க அதோடைய ஹெட்டரை கொடுத்துட வேண்டியது. ஹெட்டர் ஃபுட்டர் என்ன வேணுமோ, பேஜ் நம்பர் வேணும், என்ன கம்பெனி லோகோ வேணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க கொடுத்துடும். ஸோ இது 2வது பட்டன், பேஜ் லேஅவுட்டை ஹெட்டர் ஃபுட்டர் கொடுக்கறதுக்கு. 3வது ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, இங்க தேர்டு பேஜ் பிரேக் ப்ரிவியூ. இது உங்க பேஜோடைய பிரேக் எங்க வேணும், ஃபர்ஸ்ட் பேஜ் எங்க வரணும், செகண்ட் பேஜ் எங்க வரணும் அரேஞ்ச் பண்றதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் எனக்கு இங்க பிரேக் ஆகுது, எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் இங்க பிரேக் ஆகணும், வேற வேணும். எனக்கு முதல் பேஜ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆக வேண்டாம், எனக்கு 10வது ரோல இருந்து வரணும். இந்த ப்ளூ வந்து வருது இல்லையா, எனக்கு அங்க இருந்து ப்ளூ வரக்கூடாது. அந்த ப்ளூவை கொண்டு போய் இங்கே கொண்டு 10வது ரோல இருந்தா ஃபர்ஸ்ட் பேஜ் வரும், இது செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ். ஸோ எப்படி வேணுமோ நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் இங்கே எண்ட் ஆகணும், செகண்ட் பேஜ் இங்கே எண்ட் ஆகணும், அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜ் செட்டப் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த 3வது, ஹெட்டர் ஃபுட்டர் கொடுக்கறதுக்கு இந்த 2வது. ஸோ பழையபடி வழக்கம் போல வரதுக்கு வி கேன் கிளிக் ஆன் நார்மல் வியூ. நார்மல் வியூவில் வந்தீங்கன்னா பழையபடி நார்மல் வியூவில் வந்து. ஸோ இந்த பேஜ் லேஅவுட், பேஜ் செட்டப் பண்ணுறது ஒரு பெரிய சாப்டர். உங்களுக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்தேன். அடுத்தது ரைட் சைட்ல ஒரு பிளஸ் மைனஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட்.
இதுக்கு 4 மெத்தட் இருக்கு ஜூம் இன் அட் ஜூம் அவுட் பண்றது. ஃபர்ஸ்ட் மெத்தட், நீங்க மவுஸ் யூஸ் பண்றீங்கன்னா இந்த மைனஸ் கிளிக் பண்ணா ரெடியூஸ் பர்சன்டேஜ் ஆகும், பிளஸ் கொடுத்தா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இல்ல நீங்க மவுஸ் வித் கீபோர்டு, மவுஸ் இருக்கு கீபோர்டு இருக்கு, மவுஸ் அந்த மவுஸ் இருக்கணும், மவுஸ் நாட் த டச் மவுஸ் எக்ஸாக்ட்லி மவுஸ். அதுல இந்த மிடில் ஸ்க்ரால் இருக்கும், ஸ்க்ரால் பார். ஸோ அதுல நீங்க கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்வர்டு ஸ்க்ரால், டவுன்வர்டு ஸ்க்ரால். கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகும், மேலே ஸ்க்ரால் பண்ணுங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்க்ரால் அப் அண்ட் ஸ்க்ரால் டவுன். கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பண்ணணும். கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மவுஸ் இல்லைன்னா இன்னொரு மெத்தட் டச் பேட். இந்த கீபோர்டில் டச் பேட் இருக்கு இல்லைங்களா, டச் பேட். ஸோ அந்த டச் பேட்ல போனீங்கன்னா எப்படி உங்களுடைய மொபைலில் பண்ணுவீங்க, இந்த ஜூம் ப்ரெஸ் பண்ணுவீங்க இல்லையா 2 ஃபிங்கர் வச்சு, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ யூ கேன் இன்க்ரீஸ் த ஜூம் பர்சன், யூ கேன் டிக்ரீஸ் த ஜூம் பர்சன். ஜூம் பர்சன்ட்டை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த டச் பேடை வச்சுக்கிட்டு. ஸோ 2 ஃபிங்கர் அந்த இது வச்சுக்கிட்டு நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த ஜூம் பர்சன். ஆக்சுவலாக இது முதல்ல லேப்டாப்பில் தான் வந்தது, டச் பேடில் மொபைலில் வந்ததெல்லாம் இப்போ தான் 2007 எக்ஸல்லாம் இருக்குது. இல்லை மூவ் பண்ணுறது கூட இந்த 2 ஃபிங்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நான் 2 ஃபிங்கர்ஸை வச்சுக்கிட்டு இப்போ ரைட்டில் எனக்கு வேகமாக மூவ் பண்ணணும், ஒரு 50 காலம் நான் ரைட்டில் மூவ் பண்ணேன்னா அப்படியே மூவ் பண்ண பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. இட் வில் மூவ் வெரி ஃபாஸ்டர் டு த ரைட் சைடு, வெரி ஃபாஸ்டர் டு த லெஃப்ட் சைடு, அப்வர்ட்ஸ், டவுன்வர்ட்ஸ். ஸோ மேலே கீழே எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் இந்த 2 ஃபிங்கர் வச்சுக்கிட்டு. ஸோ டச் பேடில் ஓகே. 4வது மெத்தட், இதுல ஒரு சின்ன பக் இருக்கு, இன்னும் 100% இது வரல. சில லேப்டாப்ல ஒர்க் ஆகலாம், சில லேப்டாப்ல ஒர்க் ஆகாம கூட போகலாம். இந்த ஃபீச்சர் இன்னும் ஃபுல் ஃப்ரெஜ்ஜா அப்கிரேட் ஆகல. அது ஷார்ட்கட் கீ நோட் பண்ணி வச்சிங்க, ஃபியூச்சர்ல வந்துடும். இப்போதைக்கு சில லேப்டாப்ல வரும், சில லேப்டாப்ஸ்ல வராம இருக்கும், இருந்தாலும் நோட் பண்ணி வச்சிங்க. ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல், ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் ஆச்சுன்னா ஒரு லக்கி. கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ். இது எதுக்குன்னா ஜூம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. கண்ட்ரோல் ஆல்ட் மைனஸ் ஜூம் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்றதுக்கு. சில பேருக்கு ஒன்று ஒர்க் ஆகலாம், ஒன்று ஒர்க் ஆகாம போகலாம், சில பேருக்கு 2மே கூட ஒர்க் ஆகாம போகலாம். அதனால நான் சொன்ன மாதிரி இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா இது முடியல, சில பக்ஸ் எல்லாம் இன்னும் இருக்கு. 100% ஒர்க் அவுட் ஆகும். 2மே ஒர்க் ஆகுதா, இல்லை 2மே ஆகலையா, ஒன்னு ஆகுதா, அட்லீஸ்ட் ஒன்று கூட ஆகலையா? எனக்கு 1 வரும். அதாவது கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ் எனக்கு பிளஸ் ஒர்க் ஆகுது, கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ் ஒர்க் ஆகும். மைனஸ் எனக்கு சரியா ஒர்க் ஆகல, கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ் ஒர்க் ஆகுது என்னோட சிஸ்டம்ல. ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் இன்னும் சின்ன பக்ஸ் இருக்கு, திங்க ஃபியூச்சர்ல ரெக்டிஃபை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காவது 2மே ஒர்க் ஆகுதுன்னா அவன் லக்கி, யாருக்கும் தெரியல. யாருக்குமே வரலையா, எல்லாருமே அன்லக்கி தான். சார் அதில் கூட ஒர்க் ஆகல, எனக்கு தனியாக தான் இருக்கும். இதான் சார் இந்த நம்பர் பேடுக்கு சொல்றாரு, எனக்கு நம்பர் பேட் இருக்கீங்க, ஆனாலும் இல்லை டெஸ்க்டாப்லையும் நான் ட்ரை பண்ணிட்டேன். சின்ன பக்ஸ் இருக்கு சார், சரி பண்ணுவோம். எங்களுக்கு என்ன சார், நானும் உங்களை மாதிரி தானே, நான் மட்டும் எக்ஸ்ட்ரா தானே, நானும் உங்களை மாதிரி தானே ஒர்க் பண்ணுவேன். அதில் ஒர்க் ஆகல, ட்ரை பண்ணிட்டேன் அதில். ஓகே, that's all about the introduction. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு 1 hourக்கு மேல நம்ம என்ன பார்த்திருக்கோம். what are all the elements, what are all the components, what are all the options available in Microsoft Excel. Microsoft Excelல என்னென்ன எலிமெண்ட்ஸ், என்னென்ன காம்போனன்ட்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்திருக்கோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் சாப்டர், அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் as of now any questions, doubts, queries? பார்த்த வரைக்கும் ஏதாவது சந்தேகங்களுக்கு தான் பார்த்த வரைக்கும் நோ கிளியர்? டவுட் வராம இருக்கிறதுக்கு 2 காரணம் என்ன சொல்லுங்க? எல்லாமே புரிஞ்சிட்டா டவுட்டே வராது. இன்னொன்னு எதுவுமே புரியலனாலும் டவுட் வராது. பிரச்சனை என்னன்னா இங்க எல்லாம் தெளிவா புரியுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு மேல லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும், எல்லாம் பிளாங்க் ஆயிடும். வேற வழியே கிடையாது. இந்த ட்ரைனிங் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எனிவே நான் நிறைய ப்ராக்டிஸ் கொடுப்பேன் இந்த 2 daysல, பட் ஸ்டில் இதுக்கு அப்புறமும் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
ஓகே, ஸோ நம்ம இப்போ பேசிக்ஸ் அதெல்லாம் பார்க்க போறதுல இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துட்டோம். இப்போ நேரா நம்ம ஜம்ப் பண்ண போறது பிவட் டேபிள் தான். ஸ்ட்ரெயிட்டாவே பிவட் 3 சாப்டர் நான் சொன்ன மாதிரி பிவட், பவர் குவரி. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது பிவட் தான். ஸோ இந்த எம்டிஆர் இருக்குது எல்லாத்தையும் நான் எடுத்து விட்டுறேன், என்ன ஸ்க்ரீன்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும். இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, எக்ஸசைஸ் நம்பர் 01 எக்ஸசைஸுக்கு வந்துருங்க. ஒரு டேபிள் இருக்கு, சேல்ஸ் ரீஜன். நம்ம சேல்ஸ் பண்றோம் இங்க இந்தியாவில்னு வச்சுங்க. சேல்ஸ் நிறைய ரீஜன்ல இருக்கு, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். வெஹிக்கல் ப்ரோக்ராம் இவி, செடான், எஸ்யூவி, எல்சிவி நிறைய இருக்கு. அதுல பார்ட் நம்பர் இருக்கு, வெஹிக்கல் பிளாட்ஃபார்ம், கமோடிட்டி குரூப், மெட்டீரியல் காஸ்ட், கன்வர்ஷன் காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட், நெட் சேல்ஸ் பிரைஸ், கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். இது ஒரு டேபிள். ஸோ இந்த டேபிள் என்கிட்ட வந்திருக்கு. இந்த டேபிளை நான் ரிப்போர்ட்டா மாற்றணும். நீங்க கேட்கலாம், ஏன் ரிப்போர்ட்டா மாற்றணும்? இந்த டேபிள் நல்லா தானே இருக்கு, இது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமே. பட் இந்த டேபிளை வச்சு நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க முடியுமா, இல்லை ஏதாவது ஒரு அனலைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு இந்த ரீஜன் சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட்னு இருக்கு. இந்த ரீஜன்ல எந்த ரீஜன்ல நிறைய சேல்ஸ் ஆயிருக்கு, இல்ல எது டாப் மோஸ்ட் ரீஜன், இல்ல எங்க பர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு அப்படின்லாம் கண்டுபிடிக்கணும்னா முடியாது. ஏன்னா இது ஒரு பிளைனான சிம்பிளான ஒரு டேட்டா. இதை நம்ம அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டா மாத்தணும். அதுக்கு தான் நாம இந்த டூலை யூஸ் பண்ண போறோம், கால்ட் அஸ் பிவட். எனி ஐடியா? மார்னிங் இன்ட்ரோடக்ஷன்லேயே நிறைய பேர் சொன்னீங்க நான் பிவட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. எத்தனை டேபிளை பேஸா வச்சுக்கிட்டு பிவட் பண்ண முடியும்? நீங்க எத்தனை டேபிளை பேஸா வச்சுக்கிட்டு? 1 2 3 4 வச்சு பண்ணலாமா? 5 வச்சு பண்ணலாமா? ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்துங்க, நான் அப்பதான் இன்னும் சொல்லிட்டே இருப்பேன் சாயங்காலம் வரைக்கும். 6. எத்தனை டேபிள் வச்சு பண்ணலாம்? ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 2 டேபிளா சார்? என் நம்பர் சார், ஒரே டேபிள் வச்சுதான் பண்ண முடியும். ஒரு டேபிளுக்கு மேல ரிப்போர்ட் நீங்க பண்ணவே முடியாது. இங்க ஒரு டேபிள் இருக்கு, பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கு. இது 2 டேபிளையும் வச்சு நான் ரிப்போர்ட் பண்ண முடியுமா? சோ அந்த டேபிள்ல இருந்து டேட்டா இங்க வரணும்னா என்ன பண்ணுவோம்? அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, VLOOKUPனு ஒண்ணு போட்டு அது காமனான காலத்தை இங்க கொண்டு வந்து வச்சு அப்புறம் ரிப்போர்ட் பண்ணுவீங்க, கரெக்டா? ஸோ 2 டேபிளை வச்சு பேஸ்டா நீங்க ரிப்போர்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா அதுக்கு தான் இந்த கான்செப்ட். முதல்ல ஒரே டேபிளை வச்சு ரிப்போர்ட் பண்ணா பிவட், 2-3 டேபிளை வச்சு ரிப்போர்ட் பண்ணணும், அதுக்கு தான் பவர் பிவட். உங்க டேட்டா அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கு, டெய்லி டேட்டா டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். SAP, ERP, Oracle இருந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு லட்சக்கணக்கான ரோஸ் வரும். எக்ஸல் இஸ் நாட் அ டேட்டா பேஸ், நான் சொன்ன மாதிரி. அதுவும் இல்லாமல் நீங்கள் உலகத்தில் இருக்க என்டையர் டேட்டாவே நீங்கள் ஒரே இடத்துல வச்சுக்கலாம். இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் படி, கரெக்டா? ஆன்லைன் இப்போ எல்லாமே கிளவுடிங்ல போயாச்சு. உங்க என்டையர் ரெனால் குரூப்போட டேட்டா ஒரு இடத்துல வச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படிதான் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சர்வர் இருக்கும், ஆனால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜெர்மன்லயோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு சர்வர் இருக்கும். அந்த உலகத்தில் இருக்க எல்லா டேட்டாவையும் அந்த ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஸோ எல்லா டேட்டாவையும் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அப்படி டவுன்லோட் பண்ணும்போது மில்லியன், பில்லியன், லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ரோஸ் காலம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் எல்லா ரோஸும் எனக்கு தேவைப்படாது. அதுல இருந்து ஒரு 50 லட்சம் ரோஸை மட்டும் நான் கொண்டு வரணும். அதுல இருந்து ஒரு 20 காலத்தை மட்டும் கொண்டு வரணும். அதுல ஒரு ஃபார்முலா எழுதணும், கம்பைன் பண்ணணும், அப்பன் பண்ணணும், மர்ஜ் பண்ணணும். இதெல்லாம் ஃபார்முலா ஃபங்க்ஷன் எழுதாமலே பண்ணணும். கிளீன் அப் பண்ணணும் டேட்டாவை. தேவையானது தேவையில்லாதெல்லாம் எடுத்து ப்ராப்பரான, எனக்கு தேவையான டேட்டாவை ப்ராப்பரான ரிப்போர்ட்டா பண்ணணும். இதுக்கு தான் ஒரு டூல் யூஸ் பண்ண போறோம், அதுதான் பவர் குவரி. இத 3த்தையும் சேர்த்து தான் எக்ஸாக்ட்லி 11 வருஷத்துக்கு முன்னாடி 29th of June 2015, ஜஸ்ட் 11 வருஷம் தான் அது அந்த டூல் வந்தே. காலையில அவர் சொன்னார் இல்லையா, அதுதான் பவர் BI. 2 I இன்னைக்கு ரொம்ப பாப்புலர். ஒன்னு AI, அடுத்த லெட்டர் BI. ஏஐனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BIன்றது பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். நீங்க பவர் BI ரிப்போர்ட்ஸ் எல்லாம், டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது BI மூலமா தான். ஸோ நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும். அவர் சொன்ன மாதிரி அடுத்த இயர்ல இருந்து நீங்களும் பவர் BI யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பீப்புள் ஆர் ஸ்டார்டட் யூசிங் இட். உங்களை மாதிரி Tier 1, Tier 2 எல்லா கம்பெனியும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நீங்களும் வரணும் கூடிய விரைவில். அப்படி வரணும்னா அதுக்கு பேஸ் இங்க தான் இருக்கு. இது 3ம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா தென் இது ரொம்ப சிம்பிள். கிட்டத்தட்ட அது கிட்ட போயிட்டோம்னு அர்த்தம். பவர் BIக்கு இந்த 3ம் இன்னைக்குள்ள நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பவர் BI ட்ரைனிங் வந்தாலும்
நீங்கள் இன்னைக்கு பவர் பிஐ ட்ரைனிங் வந்தால் கூட முதல் ஒரு 1 day நான் உங்களுக்கு பவர் பிவோட்டு பவர் கொரி தான் சொல்லித்தரோம். பவர் பிஐ வந்தால் கூட இதுவே நீங்கள் இது அட்டன் பண்ணிட்டு நேராக பவர் பிஐக்கு வந்தீங்கன்னா நேராக ரிப்போர்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா பவர் பிவோட் பவர் கொரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற இதுதான் கிட்டத்தட்ட பவர் பிஐக்கு கிட்ட போயிடுற மாதிரி அர்த்தம். ஸோ நம்ம இப்போ முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம், பிவட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, நாளைக்கு ஈவினிங்குள்ள பவர் பிவட்டும் பவர் கொரியும் பார்த்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த பவர் ஆஃப் திஸ் பவர் பிவட்ஸ் அண்ட் பவர் கொரிஸ் நாளைக்கு ஈவினிங்குள்ள. பார்க்கலாம், நீங்க ஒரு மூவி மாதிரி பார்க்கலாம், நீங்க யூஸ் பண்ண முடியாது. தாராளமாக ஞாபகப்படுத்து, நான் மறந்துட்டேன்னா சொன்னேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளை வச்சு நான் ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். சேல்ஸ் ரீஜன் வைஸ், வெஹிக்கல் ப்ரோக்ராம் வைஸ். ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு வெஹிக்கல் ப்ரோக்ராமுடைய காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட், கன்வர்ஷன் காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட், நெட் பிரைஸ், கான்ட்ரிபியூஷன் மார்ஜின், இது எல்லாத்தோட சம்மு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எது வைஸா, ஒவ்வொரு ரீஜன் வைஸாகவும் அந்த ரீஜன் கீழே வெஹிக்கல் வைஸாகவும் எனக்கு இதெல்லாம் சம்மையும் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய ரிப்போர்ட், என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஒரு ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்று டேபிள்ல கர்சர் வச்சுக்கிங்க, இல்லை என்டையர் டேபிளை செலக்ட் பண்ணுங்க. டேபிள்ல கர்சர் வச்சுங்க, இல்லை என்டையர் டேபிளை செலக்ட் பண்ணுங்க. டேபிள்ல கர்சர் வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்டையர் டேபிள், ஒரு டேபிள் ஃபுல்லா எப்படி செலக்ட் பண்ணலாம், அதுக்கு ஈஸியான சிம்பிளான மெத்தட் என்னது சார்? கண்ட்ரோல் ஏவா? கண்ட்ரோல் ஏ. ஆனா கண்ட்ரோல் ஏல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க கண்ட்ரோல் ஏ 2 தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா ஷீட் ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். கொஞ்சம் கண்ட்ரோல் ஏ ஜாக்கிரதையா யூஸ் பண்ணணும். சின்ன டேபிளா இருந்தா பிரச்சனை இல்லை, பெரிய டேபிளா ஜாக்கிரதையா யூஸ் பண்ணணும். வேற ஏதாவது மெத்தட் இருக்கா டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்றதுக்கு? கண்ட்ரோல் ஏல ப்ராப்ளம் என்னன்னா தெரியாம 2 தடவை, தெரிஞ்ச சின்ன டேபிளா இருந்தா பிரச்சனை இல்லை, தெரியாம 2 தடவை பிரஸ் பண்ணா ஷீட் ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். கண்ட்ரோல் கண்ட்ரோல் பேஜ் டவுன், அது அடுத்த பேஜுக்கு தானே போகும், அடுத்த ஷீட்டுக்கு போகும். எப்படி சார் மவுஸ்லயா? ஷிஃப்ட் கண்ட்ரோலு ரைட்டு, ஷிஃப்ட் கண்ட்ரோலு டவுனு. வெரி குட். பட் இதுலயும் ஒரு சின்ன லிமிடேஷன் என்னன்னா, உங்க கர்சர் முதல்ல ஃபர்ஸ்ட் செல்லுல இருக்கணும். கரெக்டா? முதல் செல்லுல இருக்கணும். அடுத்தது எம்டி செல்லு நடுவுல எதுவும் இருக்கக்கூடாது. நடுவுல எம்டி செல் இருந்தா அங்க போய் ஸ்டாப் ஆயிடும். ஸோ பெஸ்ட் ஆர் சிம்பிள் மெத்தட் டு செலக்ட் த என்டையர் டேபிள். ஒரு டேபிளை செலக்ட் பண்றதுக்கு பெஸ்டான சிம்பிளான மெத்தட் என்னன்னா கண்ட்ரோல் ஸ்டார். ஆனா இப்ப பிரஸ் பண்ணீங்கன்னா எரர் வரும். ஏன்னா உங்க சைட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல நோட் பேட்ல நம்பர் பேடு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாரை பிரஸ் பண்ணிக்கலாம். பட் உங்க லேப்டாப்ல நம்பர் பேடு இல்லை. நான் டெஸ்க்டாப்ல இருக்கும், நம்பர் பேடு இல்லை. ஆனா அந்த ஆஸ்டிக் எங்க இருக்கு? மேல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஷிஃப்ட் தான். That's the best method to select the entire table. ஒரு டேபிள் ஃபுல்லா நீங்க செலக்ட் பண்றதுக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தட். ஒரு டேபிளை ஃபுல்லா செலக்ட் பண்றது. ஓகே, ஸோ ஒன்று டேபிளில் கர்சர் வைங்க, இல்லை என்டையர் டேபிளை செலக்ட் பண்ணுங்க. பட் இதுக்கு சில கண்டிஷன்லாம் வேற இருக்கு. ஒரு ரிப்போர்ட்டை நீங்க ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கண்டிஷன் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. கண்டிஷன் நம்பர் 1, முதல் கண்டிஷன், நோ மர்ஜ்டு செல்ஸ். நடுவுல எதுவும் மர்ஜ்டு செல்ஸ் இருக்கக்கூடாது. அது கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2, table should have a heading. உங்க டேபிளுக்கு கண்டிப்பாக ஹெட்டிங் இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 3, heading be unique. உங்க ஹெட்டிங் யூனிக்காகவும் இருக்கணும். இதான் 3 முக்கியமான கண்டிஷன். நடுவில் மர்ஜ்டு செல்ஸ் இருக்கக்கூடாது, டேபிளுக்கு ஹெட்டிங் இருக்கணும், ஹெட்டிங் யூனிக்காகவும் இருக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாருங்க. ஹெட்டிங் யூனிக்கா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேம் ஹெட்டிங் ரிப்பீட் ஆக கூடாது. வெரி குட், சரி புரிஞ்சிச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஷீட்ல இந்த டேபிள்ல
மர்ஜிட் செல்ஸ் இருக்கா இல்லையா, டேபிள் ஹெட்டிங்ஸ் கரெக்டா இருக்கா இல்லையா, எப்படி கண்டுபிடிக்கலாம்? சின்ன டேபிளா இருந்தா பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். பட் இது பெரிய டேபிள், இது ஒரு 300 ரூபா இருக்கு, 3000 ரூபா இருக்கு, 3 லட்சம் ரூபா இருக்கு, காலம் ஒரு 10,000 காலம் இருக்கு, 100 காலம் இருக்கு. ஒவ்வொரு காலம்லயும் போய் ஒவ்வொரு செல்லையும் போய் மர்ஜிட் செல்ஸ் இருக்கா இல்லையா, ஹெட்டிங் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியுமா? ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஏதாவது மெத்தட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது தெரியுமா மர்ஜிட் செல்ஸ் எங்கேயாவது இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி? சார், பிவட் டேபிள் அப்ளை பண்ணா எரர் காமிக்கும். ஆனா எங்க இருக்கு? மர்ஜிட் செல்ஸ் இருக்குன்னு காமிக்க சார், ஆனா எங்க இருக்குன்னு காமிக்குமா? காமிக்கா சார். வேற யாரும் சொன்னீங்க ஓவரால்? இதுவா சார்? இதை கிளிக் பண்ணணுமா? கிளிக் பண்ண செல் மர்ஜி. அதான் சார், எங்க மர்ஜி இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கேட்கறேன். அன்மர்ஜ் பண்றது ஓகே, ஓவரால் ஷீட்டா செலக்ட் பண்ணலாமா சார்? அன்மர்ஜ் பண்ணிடுவா, இந்த டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்ணிடுவா, இப்போ மர்ஜி பண்ணுவா. மர்ஜி இல்ல, இப்போ மர்ஜி எங்க இருக்குன்னு எப்படி தெரியும் எனக்கு? ரொம்ப சிம்பிள் சார், இவ்வளவு கஷ்டப்படாதீங்க. ஸ்ட்ரைட்டா ஆப்ஷன் இருக்கு, ரிவ்யூன்ற டேப். ரிவ்யூன்ற டேப்குள்ள போனீங்கன்னா செக் ஆக்சசிபிலிட்டி, அவ்வளவுதான். செக் ஆக்சசிபிலிட்டி, உங்க ஷீட் ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணி பாத்துரும். எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு இல்லைன்றதை காமிச்சிடும். ஹார்ட் டு ரீட், அவாய்ட் ரெட் டெக்ஸ்ட், மிஸ்ஸிங் ஆல்ட் டெக்ஸ்ட், டேபிள் ஹெட்டர் சரியா இருக்கா இல்லையா, மர்ஜிட் செல்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்னு காமிச்சிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வாண்டடாவே, அப்புறமா எடுத்துடுறேன், வாண்டடா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த ஷீட்லயே தெரிஞ்சு வாண்டடாவே ஒரு 3-4 செல்ல நடுவில் ஐயோ நடுவில் போயிட்டு வாண்டடா மர்ஜி பண்ணி வச்சுட்டேன். வாண்டடாவே இந்த மாதிரி மர்ஜி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரிவ்யூல போயிட்டு செக் ஆக்சசிபிலிட்டின்னு கிளிக் பண்றேன். பாருங்க, கீப் கோயிங், ஃபிக்ஸ் ரிமைனிங் இஷ்யூஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் மேட் இட் பி ஆக்சசிபிள் டு எவ்ரிவன். ஏதோ ப்ராப்ளம் இருக்கு இந்த டேபிள்ல, இன்னும் கீப் கோயிங் ஓகே தான், பட் கிளியர்னு காமிக்கல, ஏதோ பிரச்சனை இருக்கு, சால்வ் பண்ணுங்க. எங்க பிரச்சனை இருக்கு கீழே வந்து பார்த்தா தெரியும். டேபிள்ல மர்ஜிட் செல்ஸ் ஏதோ இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல மர்ஜிட் செல்ஸ் இருக்கு. எங்க கிளிக் பண்ணுங்க, அங்க கர்சரை கொண்டு போய் வச்சோம். என்ன பண்ணணும், அந்த செல்லை நீங்க ஸ்பிளிட், அதுக்கான சொல்யூஷனும் அதுவே கொடுத்துரும். என்ன சொல்யூஷனா நீங்க ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்க, மர்ஜிட் செல்ஸ் வச்சுக்க. ஸோ இந்த மாதிரி இது இந்த ஃபைல்ல மட்டும் இல்ல, இந்த மொத்த ஷீட்லயும் செக் பண்ணி பார்க்கும். மொத்த ஷீட் 6 ஷீட் இருக்கா, 6 ஷீட்டையும் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு லுக்ஸ் குட் யூ ஃபவுண்ட், எதுவும் இல்லை நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இனிமேல் எந்த டாக்குமெண்ட்டை நீங்க வேற யாருக்காவது ஷேர் பண்றீங்க இல்ல இதை வச்சு ரிப்போர்ட் பண்ண போறீங்கன்னா முதல்ல தயவு செஞ்சு ரிவ்யூல போயிட்டு செக் ஆக்சசிபிலிட்டியை பார்த்துக்குங்க. ஓகே. இன்னொன்னு, நம்ம சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ். இப்போ வழக்கமா பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சில சமயத்துல டேட்டாவை சரியா கிளியர் பண்ணிருக்க மாட்டோம், டேட்டாவை கிளீன் அப்லாம் பண்ணிருக்க மாட்டோம். எக்ஸலை அனலைஸ் பண்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றீங்களான்னு கேட்டா கிடையாது. எக்ஸல்ல எல்லாத்துக்குமே யூஸ் பண்றாங்க இன்னைக்கு டேட்ல. ஒரு லெட்டர் அடிக்கிறதுக்கு, ஒரு ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிறது, ஒரு இமெயில் ஐடியை நோட் பண்ணிக்கிறது கூட எக்ஸலை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ கண்ட்ரோல் எண்ட் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு எக்ஸல்ல. கண்ட்ரோல் எண்ட் எங்க எண்ட் ஆகுது பாருங்க, பக்காவா 291 ரோஸ், J291ல, அதாவது ஜேன்ற காலம்ல 291 செல்லுல என் டேபிள் போய் எண்ட் ஆகுது, பர்ஃபெக்ட். பட் இதே டேபிள்ல நான் என்ன பண்ண போறேன், சும்மா டம்மியா ஏதோ ஒரு காலம்ல போறேன். மேபி காலம் நம்பர் Z எடுத்துக்கலாம். இந்த இசட்ன்ற காலம்ல சும்மா இப்போ ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு ஏதோ டைப் பண்ணணும்னு ஏதோ டைப் பண்ணிட்டு ஒரு செகண்ட்ல இந்த டேட்டாவை டெலீட்டும் பண்ண, ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, டைப் பண்ணேன், டெலீட் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் எண்ட் அப்படின்ற ஷார்ட்கட் கீ, கண்ட்ரோல் எண்ட் இல்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் எண்ட்ன்ற ஷார்ட்கட் கீயை பிரஸ் பண்ணா பாருங்க எங்க போய் எண்ட் ஆகுது. நான் இசட்ல டைப் பண்ணேன், என் டேபிள் இசட்ல போய் எண்ட் ஆகுது. அப்போ என் டேபிளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தேவையில்லாத காலம்ஸ். அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்க ஃபைல் சைஸ் சின்ன, டேட்டா என்னமோ ரொம்ப சின்னதா இருக்கும், உங்க ஃபைல் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும் சமயத்துல. ஏன்னா நீங்க சரியா கிளீன் பண்ணல, சரியா டெலீட் பண்ணல. அதுவும் பிவட்லாம் பண்ணும்போது நம்ம சரியா சில தூக்கி ரோஸ்ல இருக்கிறத காலம்ஸ்ல போடுவாங்க, காலம்ஸ்ல இருக்கிற ரோ போடுவாங்க. அப்ப பிவட் டேபிள் அனலைஸ்லாம் மாறும், அங்க தேவையில்லாத எக்ஸ்ட்ரா காலம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் சரியா நம்ம டெலீட் பண்றது கிடையாது.
இது ஓகே, இது சின்ன விஷயம்தான், இது ஒரே ஒரு செல்லு தான். பட் சில சமயத்துல வேற எங்கேயாவது பெரிய டேபிள்லாம் இருக்கும்போது நம்ம சரியா பண்றது இல்லை. அதோடைய பர்ஃபார்மன்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும், கிளீன் அப் பண்ணணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஹோம் டேபுக்கு போயிடுங்க, சாரி ரிவ்யூ டேபுக்கு போயிடுங்க. அதே ரிவ்யூ டேப் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ரிவ்யூ டேப். செக் பர்ஃபார்மன்ஸ், ரிவ்யூன்ற டேப்குள்ள போய் செக் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பாருங்க. அதை கிளிக் பண்ணா உங்களுடைய சிஸ்டம்ல என்னென்ன பர்ஃபார்மன்ஸ், என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை பர்ஃபார்ம் பண்ணி கிளீன் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி, இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை, நாளைக்கு காலையில் ஞாபகப்படுத்துங்க இந்த ஆப்டிமைஸை இன்னொரு தடவை யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம ரிப்போர்ட்டு அதெல்லாம் கிரியேட் பண்ணி பார்த்துட்டு பண்ணுவோம். அப்போ பாருங்க ஆப்டிமைஸும் நிறைய காமிக்கும், இந்த ப்ராப்ளம் இருக்கு, கிளீன் பண்ணுங்க, டேட்டாவை யூஸ் பண்ணுங்க, ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும், உங்கள் டேட்டாவை க்ளீன் அப் பண்ணி ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இனிமேல் நீங்கள் எந்த ரிப்போர்ட்டை வச்சு இப்போ ஏதாவது டேபிள் வச்சு பிவட் பண்ண போறீங்க, இல்லை யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு 2 விஷயத்த பண்ணிடுங்க. ஒன்று, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், செக் ஆக்சசிபிலிட்டி, செகண்ட் செக் பர்ஃபார்மன்ஸ். தயவு செஞ்சு இது பண்ணி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படி நீங்கள் எக்ஸல் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு செக் பர்ஃபார்மன்ஸையும் ஆக்சசிபிலிட்டியும் செக் பண்ணிட்டு பண்ணுங்க. ரெகுலர் ஹேபிட்டா ஒரு சைக்கிளே ஓகே, வீக்லி ஒன்ஸ் கூட அடிக்கடி யூஸ் பண்ண ஃபைல், டெய்லி நான் அந்த ஃபைலை யூஸ் பண்ணுவேன்னா ஒரு வீக்லி ஒரு மண்டேவோ டியூஸ்டேவோ வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எஃபிஷியண்டாக ஃபாஸ்ட்டாக பெட்டராக இருக்கும். யாரோ நாளைக்கு பார்ப்போம், நான் போட்டு பார்த்தேன். நீங்க இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, நான் வாண்டடா மிஸ்டேக் பண்ண வேணான்னு பார்க்குறேன். நாளைக்கு பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஒரு 90% காமிச்சிடும் சார், ரிப்பீட்டடு காமிச்சிடும், பார்த்துருவோம் நாளைக்கு பார்த்து. மர்ஜா இருந்தால் நான் மர்ஜி பண்ணி காமிச்சேன். மர்ஜி வந்து அதுக்கு அக்சசிபிலிட்டியில் காமிச்சோம். ஆமாம் ஆமாம் காமிச்சிடும் சார். எந்த செல்ல மர்ஜா இருக்கு, அது என்ன சொல்யூஷன்றதையும் காமிச்சிடும். கிளிக் பண்ணால் அங்கே போயிடும். ஆச்சே மர்ஜில் ஆச்சே, திருப்பி காமிக்கணும் அது உங்களுக்கு. ஹெட்டிங் நம்ம அப்புறம் பார்ப்போம் சார். ஹெட்டிங் இப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மர்ஜ் பண்ணிட்டேன் சார், மர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் வியூவில் போயிட்டு சார் ரிவ்யூவில் போயிட்டு செக் ஆக்சசிபிலிட்டின்னு கொடுக்குறேன். பாருங்க கீழே வந்துருக்கு பாருங்க, யூஸ் ஆஃப் மர்ஜிட் செல்ஸ். எங்கேயோ மர்ஜிட் செல்ஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே போய் கிளிக் அடிங்களேன். இந்த இடத்துல வந்திருக்கு இல்லையா 1 கிளிக் பண்ணால் எங்கே மர்ஜா இருக்கோ கர்சர் அங்கே போயிடும். இப்போ அதுக்கான சொல்யூஷனும் கொடுக்குது பாருங்க. டு யூஸ் மர்ஜிட் செல், டேபிள் மர்ஜிட் செல்ஸ் இஸ் ஆர்டர் டு நேவிகேட் வித் இன் கீபோர்ட் டு ரிசால்வ் இட் ஸ்பிளிட் பண்ணிக்கிங்க. அந்த மர்ஜ் செல்ல நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி வச்சு. ஆமாம் சார் பண்ணிடுறேன். நான் வாண்டடாக பண்ணேன், அது வரக்கூடாது. அது மாதிரி சும்மா உங்களுக்காக பண்ணி காமிச்சேன். அண்டு தான் பண்ணேன். இப்போதைக்கு இது அண்டு தான் பண்ணி காட்டணும். ஏன்னா இங்கே ஏதோ டேட்டாலாம் இருந்திருக்கு, வேற ஏதோ டேட்டாலாம், அதெல்லாம் அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. டேட்டாவெல்லாம் அது கொண்டு வராது சார், சொல்யூஷன் கொடுக்கும். இந்த தேவையில்லாத கலரு பேக்ரவுண்டு கொடுத்துருக்கீங்க, தேவையில்லாத ஃபார்முலாஸ் இருக்கு, சரியா டெலீட் பண்ணாமல் விட்டீங்க டேட்டாவை, அந்த மாதிரி விஷயம். வேற எங்கேயோ டைப் பண்ணிட்டு டெலீட் பண்ணியிருப்பீங்க, சரியா டெலிட் பண்ண. வழக்கமாக டெலிட் பண்ணுறதா இருந்தால் பெஸ்ட் மெத்தட் எதாவது டெலிட் பண்ணணும்னா, ஒன்று இந்த காலத்தை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி Ctrl- போட்டு டெலிட் பண்ணிட்டு, இல்லை ஹோம் டேப்ல போய் இந்த எரேசர் சிம்பிள் இருக்கும், அதில் போய் கிளியர் ஆல்னு பண்ணி விட்டுருங்க. நம்ம அதெல்லாம் பண்ணதில்லை, வெறும் செலக்ட் பண்ணி கீபோர்டில் டெலிட்னு அடிச்சிடுறீங்க. அது கரெக்டாக டெலிட் பண்ணாது, பேக்ரவுண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும் உங்கள் டேட்டாலாம். ஒன்று கிளியர் ஆல் பண்ணணும், இல்லை Ctrl- போட்டு டோட்டலாக எடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி டெலிட் ஆகாமல் பேக்ரவுண்டில் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாத்தையும் க்ளீன் அப் பண்ணி கொடுத்துரும், தேவையில்லாததெல்லாம். அது சொன்ன நாளைக்கு பண்ணி பார்த்துருவோம். இன்னைக்கு எதுவும் இல்லை, நாளைக்கு பண்ணி பார்த்துருவோம். ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், டேபிள் பிவட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், இதர் அது ஓகே, அதெல்லாம் செக் பண்ணிட்டோம். நான் என்ன பண்ணணும், அதுக்கு ரிப்போர்ட் கிரியேட் பண்ண. ஒன்று டேபிளில் கர்சர் வைக்கணும், இன்னொன்று செலக்ட் பண்ணிங்க என்டையர் டேபிளில். உங்களுக்கு எது ஈஸியோ அதை பண்ணிக்கங்க. டேபிளில் கர்சர் வைங்க, இல்லை என்டையர் டேபிளை செலக்ட் பண்ணுங்க. நான் டேபிளில் கர்சர் வச்சுக்கிறேன், என்டையர் டேபிளை செலக்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஐ பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள். ஸோ ஐ பிளேஸ் தி கர்சர் ஆன் த டேபிள். டேபிளில் கர்சர் வச்சுக்கிட்டேன். இன்சர்ட்ன்ற டேபுக்குள்ள போயிடுங்க. ஐ ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட் பேரலி. தயவு செஞ்சு என் கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின் குவரிஸ் டவுட்ஸ் இருந்தால் ஸ்டாப் பண்ணி எங்கேயே கேளுங்க. இட்ஸ் நாட் லைக் நார்மல் எக்ஸல். இன்னைக்கு கூட பரவாயில்ல, ஓரளவு நீங்கள் கோப்பப் பண்ணிக்கலாம். நாளைக்கு பவர் குவரி பவர் பிவோட் வரும்போது இட்ஸ் இன்டர் கனெக்டட். ஸ்டெப் நம்பர் ஏ தெரியலனா பி பண்ண முடியாது, நீங்கள் பி தெரியலனா சி பண்ண முடியாது, சி தெரியலனா டி. ஒன்று இன்டர் கனெக்டிங். ஒரு செஷன் மிஸ் அவுட் பண்ணாலே அடுத்த செஷனில் கோப்பப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாம் இன்டர் கனெக்டட் ஒன்றும். அதனால
எந்த டவுட் கொஸ்டினா இருந்தாலும் அப்பவே கேளுங்க, நான் எத்தனை தடவைனாலும் ரிப்பீட் பண்றேன். ஓகே, ஸோ டேபிள்ல கர்சர் வச்சுக்கோங்க, இல்ல டேபிளை செலக்ட் பண்ணி இன்சர்ட். நீங்க இந்த டேபிளை பேஸ் பண்ணி தான் பிவட் டேபிள் பண்ண போறீங்கன்னு 100% தெரியும்னா நேரா பிவட் டேபிளை கிளிக் பண்ணிக்கிங்க. இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னா இருக்கு. இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா when you click on the arrow mark there are 3 or 4 options available below that. அங்க பாருங்க 3 ஆப்ஷன் இருக்கும். from table or arrange, from external data source, from data model. அதுலயே இன்னொரு ஆப்ஷன் ஒன்று வரும். நீங்க பவர் பிஐ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா you will get one more option also from power BI ன்னு வரும். பட் இப்போதைக்கு you will get only this 3, from table, from external data source or from data model. இந்த டேட்டா மாடல்ன்றது தான் பவர் query. நம்ம இன்னைக்கோ நாளைக்குள்ளேயோ நம்ம இதை பார்த்துட போறோம். ஸோ நாம இப்ப செலக்ட் பண்ண போறது from table or a range தான். இல்ல நேரடியா நீங்க இங்க கிளிக் பண்ணாலே ஓகே தான். எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னா SAP, ERP, ஆரக்கிள்ல இருந்து டேட்டாவை கொண்டு வந்து அப்புறம் ரிப்போர்ட்டா மாத்துறது. ஸோ நீங்க பிவட் இதை வச்சுதான் பிவட் பண்ண போறோம்னா நேரடியா இங்க மேல கிளிக் பண்ணுங்க, இல்ல ஆரோ மார்க்ல போயிட்டு ஃப்ரம் டேபிள் பண்ணுங்க, ரெண்டும் ஒன்று தான். ஸோ whichever is easier you can do that. ஒன்று இன்சர்ட்ல போய் நேரா பிவட் பண்ணுங்க, இல்ல ஆரோ மார்க்ல போயிட்டு ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச் பண்ணுங்க, ரெண்டும் ஒன்று தான். போத் ஆர் சேம். ஓகே, ஸோ நான் கிளிக் பண்றேன். புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. செலக்ட் த டேபிள் ஆர் ரேஞ்ச், அதாவது நம்ம டேபிள் ரேஞ்ச் எங்க இருக்குன்னு கேக்குது. அதுவே ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இட் ஹாஸ் ஆட்டோமேட்டிக்கலி செலக்டட். இஃப் இட் இஸ் நாட் செலக்டட் ப்ளீஸ் செலக்ட் இட். அது செலக்ட் பண்ணலன்னா நீங்க செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி தான் இருக்கு. சரி, இது டேபிள். இதோட அவுட்புட் எங்க வரணும்? அவுட்புட் எங்க வரணும்? நியூ ஷீட்டா எக்ஸிஸ்டிங் ஷீட்? நியூ ஷீட்டா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல, புதுசா ஒரு ஷீட்டை கிரியேட் பண்ணும். ஆனா அந்த ஷீட்டை எங்க கிரியேட் பண்ணோம்? இப்ப நம்ம கர்சர் இங்க இருக்கு. எங்க கிரியேட் பண்ணா இந்த ஷீட்டுக்கு முன்னாடி. எக்ஸலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முன்னாடி கான்செப்ட்ல தான் வேலை செய்யும். இப்ப நான் ஒரு காலம் இப்ப ஜேல வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணி ஒரு காலத்தை இன்சர்ட் பண்றேன்னா எங்க இன்சர்ட் ஆகும்? ஜேக்கு முன்னாடி தான் இன்சர்ட் ஆகும். அதுவே ஒரு 15 ரோல வச்சு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணா இதுக்கு முன்னாடி. எல்லாமே எக்ஸலை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் கான்செப்ட் தான், பிஃபோர்ல தான் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி தான் இங்கேயும் ஷீட் வந்து பிஃபோர்ல கிரியேட் ஆகும். ஆனா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு வச்சீங்களேன், எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்னு கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்தா எரர் அடிக்கும். ஏன்? ஏன்னா எக்ஸிஸ்ட் ஷீட்ல எங்க லொகேஷன் எங்க வரணும் ரிப்போர்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்க வரணும், இங்க கிளிக் பண்ணிக்கலாம். இதே ஷீட்டா இருந்தா பிரச்சனை இல்லை, இங்க கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வேற ஒரு ஷீட்ல வரணும்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல ஷீட்டை செலக்ட் பண்ணணும், அப்புறம் செல்லை செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு 6வது ஷீட்ல ரிப்போர்ட் வரணும். 6வது ஷீட்டை செலக்ட் பண்ணணும், அப்புறம் அந்த ஷீட்ல எந்த செல்லுன்றதையும் செலக்ட் பண்ணணும். ஓகே, எக்ஸிஸ்டிங் ஷீட்டா இருந்தா. பட் எக்ஸிஸ்டிங் ஷீட்டை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பாத்துறோம். டேஷ்போர்டுக்கு பார்க்க போறோம், கண்டிப்பா பார்க்க போறோம். இப்போதைக்கு நியூ ஒர்க் ஷீட் செலக்ட் பண்ணும். இப்போதைக்கு as of now we'll select with new worksheet. choose whether you want to analyze multiple table. நீங்க நிறைய டேபிளை கம்பைன் பண்ணி ஒரே ரிப்போர்ட்டா மாத்த போறீங்களா? பவர் பிவட் பண்ண போறீங்களா? பவர் query மூலமா பண்ண போறீங்களான்னு கேக்குது. இப்போதைக்கு ப்ளீஸ் 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 தயவு செஞ்சு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாதீங்க. அது செலக்ட் பண்ணியிருந்தாலும் அன்டிக் பண்ணிடுங்க. ஏன்னா இப்ப செலக்ட் பண்ணீங்கன்னா சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் மே நாட் ஒர்க். இப்ப நீங்க செலக்ட் பண்ணா சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாம போகலாம். அதனால தயவு செஞ்சு செலக்ட் பண்ணாதீங்க. சொல்லும் போதுதான் பண்ணணும்னு தோணும். தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா சில ஆப்ஷன் வேலை செய்யாது. அப்புறம் எரர்னு நீங்க என்ன திருப்பி கூப்பிடுங்க. நான் முதல்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால திருப்பி சொல்றேன், தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பண்ணிட்டேன் சார், போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டேன் சார். அந்த கவுண்ட் டவுன் ஸ்டாப் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, கொடுக்கட்டுமா? இப்போ நம்ம ரெண்டு விஷயம் தான். ஒன்னு டேபிள் ஆர் ரேஞ்ச் கொடுக்குறோம், இன்னொன்னு நியூ ஒர்க் ஷீட். எதுவும் புதுசா பண்ணல, ஏற்கனவே இருக்கிற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுக்க போறேன். பண்ணலாமா? ஓகே, இப்போ என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். புதுசா ஒரு ஷீட் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ஷீட்டோட பேர் என்ன ஒன்னா இருக்கலாம், ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3ன்னு. ஏற்கனவே நான் ஒரு ஷீட் 1ன்னு ஒன்று கிரியேட் பண்ணி டெலீட் வேற பண்ணேன். அதனால தான் ஷீட் 2ன்னு வந்திருக்கு. இல்லைன்னா ஷீட் 1 தான் வந்திருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இங்க வருது பாருங்க, இதான் பிவட் டேபிள் 1. இந்த ஏரியால தான் நம்ம பிவட் டேபிள் பில்ட் பண்ண போற இடம், உருவாக்க போற இடம், கிரியேட் பண்ண போற இடம். இங்க தான் பண்ண போறோம். ரைட் சைட்ல ஒன்னு வந்திருக்கும், பிவட் டேபிள் ஃபீல்ட் லிஸ்ட்னு. இன்னொரு சேஞ்ச் ஒன்னு நடந்திருக்கு. 3வது சேஞ்ச். என்ன சேஞ்ச் சொல்ல முடியுமா? சூப்பர் சார். மேல
2 புதுசா ஒரு டேபு உருவாகி இருக்கு, அனலைஸ் அண்ட் டிசைன். இதுக்கு பேர் என்னது? மார்னிங் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். கான்டெக்சுவல் டேப். கான்டெக்சுவல் டேப், வெரி குட். கான்டெக்சுவல், கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேபு மாறும். ஆனால் பிவட் டேபிள் போட்டதுனால பிவட் டேபிள் அனலைஸ்னு வந்திருக்கு. சார்ட் போட்டிங்கன்னா வேற மாதிரி வரும், டேபிள் போட்டிங்கன்னா வேற மாதிரி வரும், பிக்சர் போட்டிங்கன்னா வேற மாதிரி வரும். ஸோ இந்த டேபு மாறிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த டேபு வரல, டிசைன் வரல, இந்த பிவட் டேபிள் ஃபீல்டும் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் கர்சர் பிவட் டேபிளை விட்டு வெளியில் வந்துச்சுன்னா, கர்சரை வெளியில் கொண்டு போய் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா மேலே பிவட் டேபிள் அனலைஸ் தெரியாது, ரைட் ஹேண்ட் சைடில் ஃபீல்டு லிஸ்ட்டு தெரியாது. So your cursor should be on the pivot table. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ்ன்னு ஒன்று வந்திருக்கு பாருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ, நோயிங்லி அன்னோயிங்லி, இஃப் யூ ஹவ் க்ளோஸ்ட் திஸ். நம்மளுடைய வழக்கமே அதுதான். புதுசாக ஏதாவது ஒன்று வந்தால் முதல் வேலையாக அதை க்ளோஸ் பண்ணுறது. ஏதோ தொல்லை கொடுக்க வந்திருக்கு, முதல் வேலை அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் பார்ப்போம். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க இனிமேல். ஏன்னா அதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். படிக்கிறதே கிடையாது பாதி. ஏதோ நம்ம படிச்சிருக்கோம், ஆன்லைன் அக்ரிமெண்ட் மாதிரி. ஆன்லைன் அக்ரிமெண்ட்லாம் என்னையா லைஃப்பில் படிச்சிருக்கீங்களா? அக்ரி பண்ணி ஆகிடும். அதே மாதிரி தான் எதுவும் படிக்கிறது கிடையாது, ஓகே கொடுத்து வெளில வந்துடும். ஸோ தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. சப்போஸ் க்ளோஸாக இருந்துச்சுன்னா கூட அப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன்னா கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட் கிளிக் பண்ணால் ஷோ ஃபீல்டு லிஸ்ட்டுன்னு வந்திருக்கு பாருங்க. ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஃபீல்டு லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் கம் பேக் அகைன். ஸோ ரைட் கிளிக் ஷோ ஃபீல்டு லிஸ்ட். ரைட்டா? சரி, இந்த ஃபீல்டு லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்பதான் அங்க பார்த்தோம். அங்க பார்த்த எல்லா காலத்தும் ஹெட்டிங் இதான் அங்க பார்த்தோம் அந்த டேபிள்ல. இதனால தான் சொன்ன டேபிள் ஷுட் ஹேவ் ஹெட்டிங் சொன்னதுக்கான காரணம் அதுதான். அந்த ஹெட்டிங் தான் இங்க டிஸ்பிளே ஆகும். அடுத்தது ஃபில்டர். அதாவது எக்ஸலோடைய அடுத்த லெவல், மார்னிங்ல இருந்து ஒரு 2-3 தடவை சொல்லியிருப்பேன். அடுத்த லெவல் வந்து பவர் பிஐ அப்படின்னு சொல்லிட்டு. பவர் பிஐலேயே இல்லாத ஒரு ஆப்ஷன் எக்ஸல்ல மட்டும் இருக்கு அப்படின்னா அது இதுதான், ஃபில்டர். இந்த ஃபில்டரை எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் வேணும். மார்னிங்ல இருந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னா கன்சால்டேட் பண்ணணும்னு கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பிரிக்கிறதும் ரொம்ப முக்கியம்தான். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு 200 கஸ்டமர் இருக்காங்க. 200 கஸ்டமருக்கு நான் ரிப்போர்ட் அனுப்பணும். ஒரு 100 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. 100 எம்ப்ளாயீஸ்க்கு தனித்தனியாக ரிப்போர்ட் அனுப்பணும். பிரித்து அவங்கவுங்களோட ரிப்போர்ட்டுக்கு அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக போகணும். அந்தந்த கஸ்டமருக்கு அந்தந்த சப்ளையருக்கு தனித்தனி ரிப்போர்ட்டு போகணும். ஒரே கிளிக்கில் நீங்கள் அதை பண்ணலாம் யூஸிங் த ஃபில்டர். ஃபில்டர் எதுக்குன்னா மல்டிபிள் ரிப்போர்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபில்டர். அடுத்தது காலம் லேபிள். இந்த காலம் லேபிளை எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த காலம் லேபிள்? இஸ் கம்பேரிசன் ஆஃப் யுவர் டேட்டா. உங்கள் டேட்டாவை நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்க. லாஸ்ட் இயர், திஸ் இயர், போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்னோட கம்பேரிசன் எப்படி இருக்குது? ஒரு ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு ப்ராடக்ட்டுக்கும் போன வருஷம் நல்லா சேல்ஸ் ஆயிருக்கா, இந்த வருஷம் நல்லா பெட்டராக போயிருக்கா, இம்ப்ரூவ் ஆயிருக்கா, இல்லை கம்மியாக இருக்கான்னு கம்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த காலம் லேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ரோல் லேபிள், ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு முதல்ல அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரோல் லேபிள்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ரோன்றது உங்கள் ரிப்போர்ட்டு ரோ வைஸாக இருக்கா, காலம் வைஸா, எது வைஸாக வேணுமோ அதுதான். ரோஸ் ஆர் நார்மல் ரிப்போர்ட், எது வைஸாக வரணும், ரோ வைஸ் காலம் வைஸ். ஸோ ரோ வைஸ் தான் நம்ம முதல்ல பண்ண போகிறோம். அதாவது நார்மல் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறது நீங்கள் ரோ வைஸாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, சிக்மா. சிக்மானா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிக்மா இஸ் ஃபார் சம்மரைசிங். சம்மரைஸ். சம்மரைஸ்னா என்ன அர்த்தம்? சம்மு கண்டுபிடிக்கிறதா? எனக்கு ஒரு சம்மரி ரிப்போர்ட் சம்மரி காமிங்க அப்படின்னா அதில் ஒரு சம் ஃபங்க்ஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சம் இருக்கலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம், எல்லா விதமான ஃபார்முலாவும் அதில் இருக்கும். சம்மரின்றது ஒரு சம்மரி ரிப்போர்ட், அவ்வளோதான். ஸோ எதெல்லாம் சம்மரைஸ் பண்ணணுமோ, சம்மரைஸ்னா என்னது? ஆவரேஜ் இருக்கலாம், கவுண்ட் இருக்கலாம், மேக்ஸிமம், மினிமம், பர்சன்டேஜ், சம்மரைஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே சிக்மாவில் இருக்கணும். எதெல்லாம் சம்மரைஸ் பண்ணுறீங்களோ அது சிக்மா. சரி, நீங்கள் ஒரு பெரிய டேபிள் யூஸ் பண்ண போகிறீங்க, மில்லியன் ரோஸ், காலம்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றுத்தையும் உங்கள் ரிப்போர்ட்டை ட்ராக் பண்ணி டிக் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டேபிள், ஒரு 10 லட்சம் ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன். அதை இங்கே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவ்வளோத்துக்கு போய் கால்குலேட் பண்ணணுன்றது டைம் ஆகும். அதுக்கு பதிலாக ஃபாஸ்ட்டாக
டிஃபர் பண்ணி உங்கள் லே அவுட்டை டிஃபர் பண்ணி ஃபாஸ்ட்டாக ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த டிஃபர் லே அவுட்டை யூஸ் பண்ணிக்கலாம். டு கிரியேட் அ ரிப்போர்ட் மச் ஃபாஸ்டர் யூ கேன் யூஸ் திஸ் டிஃபர்ட் லே அவுட் அப்டேட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த எலமெண்ட்ஸ், தீஸ் ஆர் ஆல் த காம்போனன்ட்ஸ் அவைலபிள் இன் பிவட். இதில் கிளியரா? எதுக்கு சார்? ஆமா சார், இப்ப தேவையில்லை. வெரி குட், கரெக்ட். இப்ப நமக்கு 200-300 ரோ தான் இருக்கு, ஃபாஸ்ட் ஆயிடும். இது ஒரு 3 லட்சம் 30 லட்சம் ரோஸ் இருக்குன்னா அப்போ பிரச்சனை வரும். ஆனா எப்படி பண்றதுன்னு சொல்லிடுறேன். சின்ன டேட்டாவை தான் பெரிய டேட்டாவை எப்படி பண்றதுன்னு பார்த்துருவோம். ஓகே, போலாமா? சூப்பர். எதை எங்கெங்க யூஸ் பண்ண போறோம், எப்படி யூஸ் பண்றோம் ஒன்னு ஒன்னா பார்த்துருவோம். முதல்ல நான் ஒரு ரிப்போர்ட் கேட்டேன். என்ன ரிப்போர்ட் எனக்கு வேணும்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? சேல்ஸ் ரீஜன் வைஸ், அப்புறம் வெஹிக்கல் ப்ரோக்ராம் வைஸ். எதெல்லாம் நான் வைஸ்ன்னு சொல்றேனோ அதை நீங்க எங்க கொண்டு போனோம்? ரோஸ்ல. எதெல்லாம் சம்மரைஸ் பண்ணணும், சம்மு கவுண்ட் ஆவரேஜ் எதெல்லாம் சம்மரைஸ் பண்ணணுமோ அதை எங்க கொண்டு போனோம்? வேல்யூஸ்ல, சிக்மா வேல்யூஸ்ல கொண்டு போனோம். என்ன கேட்டீங்கன்னா நல்ல ப்ராக்டிஸ் எதுனா டிராக் டிராப் பண்ணுங்க, அதான் நல்ல ப்ராக்டிஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சேல்ஸ் ரீஜன்ல போய் ஒரு டிக் அடிச்சிருவாங்க. அடிக்கலாம், பட் என்ன பிரச்சனைனா இது எங்க போய் லேண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. சில சமயத்துல அது ஃபில்டர்ல போய் லேண்ட் ஆகலாம், சில சமயத்துல காலம்ல போய் லேண்ட் ஆகலாம், சில சமயத்துல ரோல போய் லேண்ட் ஆகலாம், சில சமயம் சிக்மால கூட போய் உட்காரலாம். அதனால நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்றது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அதனால இந்த லெஃப்ட் சைட்ல போயிடாதீங்க. லெஃப்ட்ல போய் டிக் அடிச்சு இந்த செக் பாக்ஸ் விட்டு கொஞ்சம் வெளியில வந்து இப்ப சேல்ஸ் ரீஜன், அந்த சேல்ஸ் ரீஜனை கொண்டு போய் ரோஸ்ல வைக்கிறேன். பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எனக்கு ரிப்போர்ட் வருது. சென்ட்ரல், ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட். அது கீழே எனக்கு வெஹிக்கல் ப்ரோக்ராம் வரணும். ஸோ ரீஜனுக்கு கீழே வெஹிக்கல் ப்ரோக்ராம். ஸோ வெஹிக்கல் ப்ரோக்ராமை கொண்டு போய் ரோஸ்ல வைங்க. சென்ட்ரல், ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட். ஸோ எதுல எது வைஸ், சவுத் ரீஜன் வைஸ், ரீஜனுக்கு கீழே வெஹிக்கல் டைப் வைஸ். சம்மரைஸ் பண்ணணும். எதை சம் பண்ணணுமோ அதை கொண்டு போய் சிக்மால வைக்கணும். பட் இந்த சிக்மால ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு. நான் பாருங்க, இந்த மெட்டீரியல் காஸ்ட்டை கொண்டு போய் ரோஸ்ல சிக்மால வைக்கிறேன். எனக்கு மெட்டீரியல் காஸ்டோடைய டோட்டல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு பக்கா. பட் இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ உங்க காலம் வந்து 100% உங்களுக்கு தெரியும் இது நம்பர் ஃபார்மேட்ல தான் இருக்கு. இந்த காலம் ஃபுல்லாவே நம்பர், ஹெட்டிங் விட்டுருங்க, மற்றதெல்லாம் நம்பரா தான் இருக்கு. இதெல்லாம் நம்பரா தான் இருக்குன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம்டா தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டிக்கு கூட அடிக்கலாம். ஏன்னா நம்பர் ஃபார்மேட்டா இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அது எங்க போய் லேண்ட் ஆகும்னா சிக்மால தான் போய் லேண்ட் ஆகும். நம்பரா இருந்தா சம்மு போட்டு சிக்மா தான் நேரா போய் லேண்ட் ஆகும். ஸோ இதுல ஒரு சின்ன அட்வான்டேஜ், நீங்க வெறும் டிக் அடிச்சாலே போதும். கன்வர்ஷன் காஸ்ட்டுக்கு ஒரு டிக் அடிக்கிறேன், கன்வர்ஷன் காஸ்டோட டோட்டல். ஓவர் ஹெட் டிக் அடிக்கிறேன், ஓவர் ஹெட் காஸ்டோடைய டோட்டல். நெட் சேல்ஸை டிக் அடிக்கிறோம், நெட் சேல்ஸோடைய டோட்டல். கான்ட்ரிபியூஷன் மார்ஜினை டிக் அடிக்கிறேன், கான்ட்ரிபியூஷன் மார்ஜினுடைய டோட்டல். ஸோ ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு வெஹிக்கல்லையும் எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட்டு, எவ்வளோ கன்வர்ஷன் காஸ்ட்டு, எவ்வளோ ஓவர் ஹெட் காஸ்ட்டு, எவ்வளோ நெட் ப்ரைஸு, எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் மார்ஜின், இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. 1 by 1 பண்ணலாம். ஓகே, கிளியர்? டன் எவ்ரிவன்? பவர் பிவட், பவர் கொரி பிவட் எல்லாமே வெரி 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 ஈஸி டு யூஸ். நீங்க யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, வெரி ஈஸி டு லேர்ன். கத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி மறந்து போறதும் ஈஸி தான். கரெக்டா? எந்த விஷயத்த நீங்க ஈஸியா கத்துக்கிறீங்களோ அது மறந்து போயிடும். கரெக்டா? டஃப்பான விஷயம் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஏதாவது ஒண்ணு, எல்லா விஷயம் ஈஸியா ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அது மறந்து போயிடும். ஏதாவது ஒன்று கஷ்டமா இருக்குது தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி தான் இது, ஈஸியானது மறந்து போயிடும். தயவு செஞ்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். கிளியர்? ஸோ இப்போ எனக்கு சில சேஞ்சஸ் பண்ணணும். இந்த ரிப்போர்ட்ல எனக்கு ஓகே தான், பட் சில சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த ரீஜனும் வெஹிக்கல் டைப்பும் ஒரே காலம்ல வருது, எனக்கு தனித்தனியா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டோட்டல் மேல இருக்கு, டேட்டா கீழே இருக்கு. எனக்கு வழக்கமா டேட்டா மேல டோட்டல் கீழே வந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் பண்ணணும். ஸோ டேபிள்ல கர்சர் வச்சுக்கோங்க.
டாப்ல டிசைன் ஒன்று வந்து பாருங்க, டிசைன். அந்த டிசைன்ல போனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருக்கு பாருங்க, சப்டோட்டல். டிசைன்ல போனா சப்டோட்டல். சப்டோட்டல் கீழே நான் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ண போறேன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன ஆப்ஷன்? ஷோ ஆல் சப்டோட்டல் பாட்டம் ஆஃப் த குரூப். ஆல்ரெடி இது டாப்ல தான் இருக்கு, நம்ம பாட்டம்ல கொண்டு வரோம். ஷோ ஆல் சப்டோட்டல் அட் த பாட்டம் ஆஃப் த குரூப். ஷோ ஆல் சப்டோட்டல் அட் த பாட்டம் ஆஃப் த குரூப். என் சப்டோட்டல்லாம் குரூப் உடைய பாட்டம்ல வரும். கிராண்ட் டோட்டல் சில காரணங்கள்னால நீங்க கிராண்ட் டோட்டல் வேணாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். என்ன கேட்டா இருக்கிறது பெட்டர், ஆஃப் பண்ணிடாதீங்க, இருக்கிறது பெட்டர். எப்போ ஆஃப் பண்ணணுன்றது நான் சொல்றேன், இப்போதைக்கு ஆஃப் பண்ணாதீங்க. ஸோ கிராண்ட் டோட்டல்ல ஒன்றும் பண்ண வேண்டாம். ரிப்போர்ட் லே அவுட் என்னைக்குமே எந்த ரிப்போர்ட்டா இருந்தாலும் என்னோட சஜஷன், மை சஜஷன் இஸ் புட் ஆல் யுவர் ரிப்போர்ட் இன் அ டேபுலர் ஃபார்ம். எந்த ரிப்போர்ட்டா இருந்தாலும் டேபுலர் ஃபார்மா டிஸ்பிளே பண்றது நல்ல பிராக்டிஸ். ஸோ டிசைனுக்கு போயிடுங்க, ரிப்போர்ட் லேஅவுட்ல போயிட்டு ஷோ இன் டேபுலர் ஃபார்மா கொடுங்க. எஸ், இப்போ பாருங்க ரீஜன் தனியாகவும் வெஹிக்கல் டைப் தனியாகவும் வந்திருக்கும். You can see region separately, vehicle type separately. ஸோ கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். வழக்கமாக அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா காம்பேக்டாக இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது டேப்லர் தான். சரி, இப்போ எனக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணும், இல்லை யாருக்காவது ரிப்போர்ட்டை காமிக்கணும்னு நினச்சா ஈஸ்டோட இவியோட டோட்டல் இது, ஈஸ்டோட எல்சிவி. ஆனால் இது எந்த ரீஜன்? இதுவும் ஈஸ்ட் ரீஜன் தான். ஸோ இப்படி காமிக்கிறது பதிலாக எனக்கு ஈஸ்ட் 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 நார்த் 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 ரிப்பீட் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரிப்போர்ட்டுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அதே ரிப்போர்ட் லேஅவுட்ல போயிட்டு ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள், நாலாவது ஆப்ஷன் ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் டேப்லராக மாற்றி இருக்கணும். மாற்றிட்டு இதை பண்ணுங்க, நேரடியாக இதை பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. டேப்லராக மாற்றிட்டு அப்புறம் ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள்னு கொடுங்க. இப்போ ரிப்பீட்டாக இருக்கும், ஈஸ்ட் 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 நார்த் 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 சவுத் சவுத் சவுத். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ முதல்ல டேபுலரா மாத்திட்டு அப்புறம் ரிப்பீட் ஐட்டம் லேபிள் கொடுங்க, நேரடியாக கொடுத்துறாதீங்க, ஒரு கடை. இதுக்கு மேல வர்றதெல்லாம் இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தலாம். பிளாங்க் ரோஸ் அப்படின்னா அர்த்தம், ஒவ்வொரு டேட்டா முடிஞ்ச உடனே பிளாங்க் ரோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இன்சர்ட் பிளாங்க் லைன் பாருங்க, சென்ட்ரலுக்கு அப்புறம் ஒரு பிளாங்க், ஈஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிளாங்க், நார்த்துக்கு அப்புறம் ஒரு பிளாங்க், சவுத்துக்கு அப்புறம் ஒரு பிளாங்க். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். இல்லை பிளாங்க் வேணும்னா எடுத்துடலாம், ரிமூவ் பிளாங்க் லைன். ரோ ஹெட்டர் என்னது, இந்த ஈஸ்ட் நார்த் சவுத் வெஸ்ட்லாம் கொஞ்சம் போல்டா இருக்கு, எனக்கு போல்டா வேணாம், நார்மலா வேணும் அப்படின்னா ரோ ஹெட்டர் எடுத்துருங்க. என்ன கேட்டா காலம் ஹெட்டர் இருக்கிறது பெட்டர், அது எடுக்காம இருக்கிறது பெட்டர். இருக்கிறது பெட்டர், காலம் ஹெட்டர் டிக்கெட் எடுத்துறாதீங்க, இருக்கிறது பெட்டர். ஏன்னா ஹெட்டிங், அந்த டாப் மோஸ்ட் ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அது கலரா பேக்ரவுண்ட் போல்டா இருக்கிறது பெட்டர். பேண்டட் ரோஸ், ஆல்டர்னேட்டிவ் ரோஸ், ஒரு ரோ விட்டு ஒரு ரோ பேண்டா இருக்கும், பார்க்கறதுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். தெரியுமா இல்லையான்னு தெரியல, முன்னாடிலாம் கம்ப்யூட்டர் ஷீட்டே பேண்ட் ஆயிருக்கு, யாராவது பார்த்துருக்கீங்களா? முன்னாடி, இப்போ கிடையாது, நான் சொல்றது 10-15 வருஷம் முன்னாடி இருக்கலாம். அப்போலாம் 2 பக்கம் ஹோல்ஸ் இருக்கும் ஷீட், பார்த்துருக்கீங்களா யாராவது? கம்ப்யூட்டர் ஷீட்டு ப்ளூ ஒயிட் கிரே ஒயிட் பேண்டாக தான் இருக்கும் முன்னாடி. இப்போ கூட போனீங்கன்னா கிடைக்கும், கவர்மெண்ட்ல எல்ஐசியில் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க. பேண்டடாக தான் இருக்கும் முன்னாடி. ஒன்று முதல் ரோ வந்து ஒரு கலரில் இருக்கும், ரெண்டாவது ரோ வேற கலரில் இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா அப்போ கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். பட் இப்போ அது மாதிரி ஷீட்ஸ் வராதனால நம்ம பேண்டட் ஷீட்ஸில் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கலாம். இது உங்கள் இஷ்டம் தான். பேண்டட் காலம்ஸ் என்ன கேட்டால் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், வேணும்னா கொடுங்க. கலரு பேக்ரவுண்ட் ஃபார்மேட்டிங், டிஃப்ரெண்டான கலர்ஸ் பேக்ரவுண்ட் ஃபார்மேட்டிங் போயிட்டு இங்கே பிவட் டேபிள் ஸ்டைல்ஸில் போனீங்கன்னா பிவட் டேபிள் ஸ்டைல்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் பேக்ரவுண்ட் ஃபார்மேட்டிங், எந்த மாதிரி கலர்ஸ் பேக்ரவுண்ட் ஃபார்மேட்டிங் உங்களுக்கு வேணுமோ அதை கொடுத்து விட்ருங்க, அவ்வளோதான். ஓகே ரைட்.
அவ்வளோதான் டிசைனை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க, ஒய் என்னோட சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஏன் சென்ட்ரல்ன்றது மேல வந்திருக்கு? என்னோட சோர்ஸ்ல அப்படிதான் இருக்கா? சோர்ஸ்ல பாத்தீங்கன்னா சவுத் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட், சவுத் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட், சென்ட்ரல் ஏதோ கடைசியில ஒன்னே ஒன்று இருக்கு. ஸோ ஆனா எனக்கு சென்ட்ரல் ரீஜன் மேல இருக்கு, அப்புறமா ஈஸ்ட் நார்த் சவுத் வெஸ்ட் வந்திருக்கு. ஏன் சென்ட்ரல் மேல வந்திருக்கு? என்ன காரணம்? அல்பபெட்டிக்கலி. வெரி குட். அல்பபெட்டிக்கலி சி தான் முதல்ல இருக்கிறதுனால சென்ட்ரல் மேல வந்திருக்கு, அப்புறம் ஈஸ்ட், அப்புறம் நார்த், அப்புறம் சவுத், அப்புறம் வெஸ்ட். பட் என்னோட ரிப்போர்ட்ல நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது எனக்கு வந்து சவுத் தான் மேல வரும், சவுத் ரீஜனோட டேட்டா மேல வரணும்னு நினைக்கிறேன். 3 மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் மவுஸ். If you are 100% convenient of using mouse, உங்களால மவுஸ் 100% conversant யூஸ் பண்ண முடியும்னா இதை பண்ணுங்க. இல்லை பண்ண முடியல, 2வது 3வது ஸ்டெப்பை சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஏதாவது எரர் பேர் வச்ச மாதிரி அது எங்கே எப்படி ஓடுன்னே தெரியாது. அந்த மவுஸ் ஏதாவது மாதிரி ஓடி எரர் வந்துச்சுன்னா அப்புறம் அண்டு கூட பண்ண முடியாது. கேர்ஃபுல். அண்டு கூட பண்ண முடியாது, ஜாக்கிரதை. தப்பு பண்ணிட்டீங்கன்னா, சரியா பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை, தப்பு பண்ணீங்கன்னா அண்டு பண்ண முடியாது. அதனால கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மவுஸ்ல கம்ஃபர்டபுளா இருந்தா பண்ணுங்க. என்ன பண்ணலாம், இந்த சவுத் ரீஜனுடைய பார்டர்ல இந்த செல்லுடைய பார்டருக்கு போயிடுங்க. பிளஸ் போட்டா மாதிரி ஒரு ஆரோ போட்டிருக்கு பாரு, 4 ஹெட்டர். இதுக்கு பேரு 4 ஹெட்டர் வித் ஆரோன்னு சொல்லுவாங்க. 4 ஹெட்டர், 4 பக்கம் ஹெட்டரு, ஒரு ஆரோ. 4 ஹெட்டர் வித் ஆரோ இதோட பேர். இந்த மாதிரி வரணும் உங்க ஐகான். வேற எதை மாதிரி வந்து டிராக் பண்ணீங்கன்னா எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வருது இல்லையா? இப்போ இந்த சவுத்தை கொண்டு போய் எனக்கு சென்ட்ரலுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கணும். அப்படியே சவுத்தை டிராக் பண்ணுங்க, சென்ட்ரலுக்கு முன்னாடி போயிட்டு டிராப் பண்ணிங்க. ஐ டிராப் இட் ஹியர். எஸ், இப்போ பாருங்க சவுத் ரீஜன் மேலே போயிடும். இது மெத்தட் நம்பர் 1. இது மெத்தட் நம்பர் 1. நான் சொன்ன மாதிரி கம்ஃபர்டபுள் கன்வீனியன்ட்டா இருந்தால் இதை பண்ணுங்க. இல்லைன்னா 2வது மெத்தட். நான் தப்பு எதுவும் பண்ணலை, அதனால அண்டு பண்ணலாம். தப்பு பண்ணிட்டீங்கன்னா அண்டு பண்ண முடியாது. ஏதோ ஃபார்முலா எரர் வந்துச்சுன்னா அண்டு பண்ண முடியாது. பாப்போமா? 2வது மெத்தட் என்னன்னா ரொம்ப சிம்பிள், ஸ்பெல்லிங் கேஸ் சென்சிட்டிவ். இப்போ எனக்கு டாப்ல இங்க என்ன வரணும், சவுத் வரணும். அங்க போயிட்டு SOUTH சவுத்னு அடிங்க. அவ்வளவுதான். கரெக்டான ஸ்பெல்லிங்கோட கரெக்டா அடிச்சுட்டு என்டர் அடி. சவுத் ரீஜன் மேலே வந்துடும். இது சிம்பிள். ஸோ எது மேலே வர்றமோ அதை போய் டைப் பண்ணுங்க. கரெக்டான ஸ்பெல்லிங்கோட கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா போதும். ஒன்று மவுஸை வச்சு டிராக் அண்ட் டிராப் பண்ணுங்க, இல்லை போய் டைப் பண்ணுங்க. 3வது மெத்தட். 3வது மெத்தட் அதாவது இந்த நார்த் ரீஜன் எனக்கு ஈஸ்டுக்கு முன்னாடி போகணும், இல்லை சென்ட்ரலுக்கு முன்னாடி போகணும். இந்த நார்த்தில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. நார்த்தில் வச்சு ரைட் கிளிக் பண்ணா மூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க. மூவ். மூவ் டு த பிகினிங், மூவ் டு அப்வர்ட், மூவ் டவுன், மூவ் எண்ட். லாஸ்ட்ல வேணுமா, மேலே போகணுமா, ஒரு கீழே போகணுமா, இல்லை ஸ்டார்டிங்ல போகணுமா, ஏதோ ஒன்று. சப்போஸ் எனக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே போகணும், நார்த் மூவ் அப். பாருங்க நார்த்து மேலே. ஸோ இந்த மாதிரி நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். 3 மெத்தட் இருக்கு. 1 மவுஸை வச்சு டிராக் அண்ட் டிராப் பண்ணுங்க. 2வது மெத்தடு டைப் பண்றது. 3வது மெத்தடு ரைட் கிளிக் பண்ணி மூவ் பண்றது. பட் இந்த 3 மெத்தட்ல 2 மெத்தட் தான் ஒர்க் ஆகும் காலம் வைஸ். காலம் வைஸ் அதாவது இங்க போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த சிக்மால போட்டதுக்கெல்லாம். இந்த ரோஸ்ல பண்ணியிருக்கிறதுலாம் இப்போ நீங்க பண்ண 3 மெத்தடும் பண்ணிடலாம். பட் இந்த சிக்மால போட்டு மெட்டீரியல் காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட். சப்போஸ் எனக்கு இந்த கன்வர்ஷன் காஸ்ட் வந்து மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த கன்வர்ஷன் காஸ்ட்ல இங்க போயிட்டு அப்படியே டிராக் பண்ணி இந்த மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் இப்படி வச்சிருங்க. யூ கேன் பிரிங் இட் பிஃபோர் திஸ். இப்படி டிராக் அண்ட் டிராப் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இல்லை 2வது மெத்தடு அப்படியே ஹெட்டிங்கை மட்டும் காப்பி பண்ணி பேசு. ஹெட்டிங்கை இல்லை போய் டைப் பண்ணுறதுனா உங்களுக்கு டைப் பண்ண கம்ஃபர்டபுளாக இருந்தால் டைப் பண்ணிங்க, இல்லை காப்பி பண்ணி இங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஹெட்டிங்கை மட்டும் கரெக்டான ஸ்பெல்லிங்கோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இல்லை டைப் பண்ணி சம் ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு பதிலாக சம் ஆஃப் கன்வர்ஷன் காஸ்ட்னு டைப் பண்ணி என்டர் அடிச்சுக்கணும். ஸோ கன்வர்ஷன் காஸ்ட் முதல்ல வந்துடும், மெட்டீரியல் காஸ்ட் பின்னாடி போயிடும். ஆனால் இதில் ரைட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது.
ஸோ 2 மெத்தட் தான் இதில் நீங்கள் பண்ண முடியும். இந்த பக்கத்தில் இருக்கிறதுல நீங்கள் 3 மெத்தட் பண்ணலாம். ட்ராக் பண்ணலாம், டைப் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணலாம். ஆனால் இங்கே பண்ணுறதுல 2 தான், ட்ராகு, இன்னொன்று டைப்பிங். அவ்வளோதான். நீங்கள் அதில் ரைட் கிளிக் பண்ணி மூவ் பண்ண முடியாது. ஓகே, கிளியர்? சில ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் பிரேக்கு முன்னாடி. ஸோ ஒரு பால் சொன்ன மாதிரி மை ட்ரைனிங் வில் பி 100% ப்ராக்டிக்கல், நோ தியரி, கொஞ்சம் டாஸ்க் பேஸ்டாகவும் இருக்கும். சொல்லுங்க. இந்த இதில் பண்ணலாம். இது எல்லாருக்கும் இந்த பக்கம் ஒரு சின்னதாக இருக்கும், அதனால தான் நான் அங்கே பண்ணுவேன். அங்கே ரொம்ப சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். ஸோ ட்ராக் ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதோட மாத்திர செட்டிங்ஸ் தான் நான் சொல்றேன். இங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் பிசிக்கலா நீங்க பார்த்து தெரியும். So 100% practical, no theory here. நான் சிலதெல்லாம் சொல்லுவேன், you can practice it parallelly. நீங்க parallel practice பண்ணுங்க. அதே மாதிரி I will give you some task based on the same thing what I learned. இப்போ நான் pivot எப்படி கிரியேட் பண்றது சொல்லிட்டேன் இல்லையா, இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இதே pivot table எப்படி கிரியேட் பண்றது பண்ணோம். Shall we do it? Who is doing very fastest is first. Based on the fastest fingers, you will get some scores. Cricket score தான். IPL ஆல் போயிட்டு இருக்கு. Cricket score தான். யாரு ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 6. செகண்ட் முடிஞ்சா 4. அப்புறமா 3. அப்புறமா 2. அப்புறமா நான் ஈவினிங் கன்சால்டேட் பண்ணி who is coming on top 3, top 5, you will get a certification of. மற்ற எல்லாருக்கும் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேஷன் தான். டாப் 3, டாப் 5 வரவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ். பட் இப்போ டாஸ்க் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஏன்னா இன்னும் கான்செப்டே முடியல. லஞ்ச் பிரேக் முடிச்ச அப்புறம் தான் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிவட் டேபிள் செட்டிங்ஸ், சில பேருக்கு இது ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா 2-3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட், இந்த ரைட் சைடில் பாருங்க, இந்த கியர் சிம்பிள் போட்டிருக்கு இல்லைன்னா செட்டிங்ஸை டூல்ஸ், அதில் கிளிக் பண்ணி ஃபீல்டு ஏரியா மேலே கீழே இருக்குது, ஃபீல்டு ஏரியா மேலே இருக்குது கீழே இருக்குது, வேணால் இதை மாற்றி விட்ருங்க. ஃபீல்டு ஏரியா சைட் பை சைட். ஸோ இப்படி இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் டேபிள் இருக்கும், இங்கே சைடில் ஸ்பேஸ். ஸோ எப்படி வேணுமோ அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் ஃபீல்டு ஒன்லி இல்லை செக்ஷன் ஒன்லி எப்படி வரணுமோ நீங்கள் அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இருந்தும் சில பேருக்கு இந்த டேபிள் சரியாக வரல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கும், கம்மி பண்ணிட்டு அப்புறம் ஒன்றா மாற்றி விட்டுருங்க. இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஒன்றா ஏன் ரெசல்யூஷன் அதிகமாக, சில பேருக்கு 125%, 175%, 150% இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், டெஸ்க்டாப்புக்கு வந்துடுங்க. மெயின் டெஸ்க்டாப்பில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப்பில் மெயின் டெஸ்க்டாப்பில் வந்து ரைட் கிளிக் டிஸ்பிளே செட்டிங்ஸ், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ், அதில் அந்த பர்சன்டேஜ் பாருங்கள், ஸ்கேலிங் பர்சன்டேஜ். சில பேருக்கு 150, 175 அப்படிலாம் இருக்கலாம். ஸோ இதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 125 வச்சுட்டிங்கன்னா ஓரளவு பெட்டர், ரெக்கமெண்டட். 150, 175 தான் ஸ்க்ரீன் பெருசாகிடும், லெட்டர்ஸ்லாம் பெருசாக தெரியும். அப்போ தான் அந்த பிவட் டேபிள் கொஞ்சம் சின்னதாக தெரியும், கொஞ்சம் பார்க்கறதுக்கு வில் ஹாவ் பெட்டர் வியூ. ஒன்றா ஒரு யாருக்கெல்லாம் 150, 175 இருந்துச்சுன்னா 125 மாற்றிருங்க. அப்புறம் வேணால் அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு திரும்பி வேணால் கூட பழையபடி கொண்டு வந்துருங்க. இப்போ உங்களுக்கு அந்த பிவட் டேபிளை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே ஸ்பேஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். யார் 175ன்றது கொஞ்சம் பெருசு தான் என்ன கேட்டால், 150 ஓரளவு ஓகே, 125 வச்சுட்டிங்கன்னா பெட்டர். ஓகே, ரைட். இப்போ ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் பார்த்துருவோம், தென் வில் சி அதர் பார்ட் ஆஃப்டர் தி லஞ்ச் பிரேக். இப்போ எனக்கு சம் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் வந்திருக்கு இல்லையா, எனக்கு இங்கே சம்மு வரக்கூடாது, சம்முக்கு பதிலாக கவுண்ட்டு, ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம் ஃபார்முலாவை மாற்றணும்னு நினைக்கிறேன்.
ஸோ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். அந்த காலம்ல ரைட் கிளிக் பண்ணு, எந்த காலத்துக்கு ஃபார்முலா மாற்றணுமோ அந்த காலம்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெனு வரும். அந்த மெனுவில் சம்மரைஸ் வேல்யூ பை, சம்மரைஸ் வேல்யூ பைன்னு ஒன்று வருது பாருங்க. அதில் போய் நீங்கள் ஃபார்முலாவை மாற்றிக்கலாம். சம்முக்கு பதிலாக கவுண்ட்டு, ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், ப்ராடக்ட்டு, டிஸ்டிங் கவுண்ட்டுன்னு ஒன்று வராது. நாளைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நான் ஒரு ஆவரேஜ்னு மாற்றுறேன்னு வச்சுங்களேன். சம்முக்கு பதிலாக ஆவரேஜாக மாறிடும். இட் வில் டர்ன் இன்டு அ ஆவரேஜ். அந்த காலம் மட்டும்தான் சார். எந்த காலம்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த காலம் காலம் மட்டும் மாறிடும். காலம்னா எது சார்? காலைல கூட சொன்ன பில்லர் கட்டணும்னு. ஓகே, பட் சம்மன் இருக்கிறத ஆவரேஜா மாத்திட்டோம். சம்மரைஸ் வேல்யூ பை ஆவரேஜா மாத்திட்டோம் பக்கா. பட் பக்கத்திலேயே எனக்கு சம்மும் வரணும். இது பக்கத்திலேயே சம்மு வரும். இங்கேயே சம்மு வரணும்னா நீங்க திரும்ப ரைட் கிளிக் பண்ணி சம்மரைஸ் வேல்யூ பைல போய் சம்முன்னு மாத்திக்கலாம். அது ஓகே தான். பட் எனக்கு ஆவரேஜா இருக்கணும், பக்கத்திலேயே சம்மு வரணும்னா என்ன பண்ணுவேன், இன்னொரு தடவை இங்க இருக்கு பாருங்க இந்த கான்ட்ரிபியூஷன் மார்ஜின், அதுதான் சம்முன்னு இருந்ததை ஆவரேஜா மாத்திட்டேன். இன்னொரு முறை, ஒன் மோர் டைம், drag that contribution margin and bring it to sigma. திரும்பவும் அதை சிக்மால கொண்டு வந்து வச்சிருங்க. திரும்பவும் அது சிக்மா. இப்ப பாருங்க ஆவரேஜும் வருது, சம்மும் வருது. திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருந்தது ஒரிஜினலா. ரைட் கிளிக் பண்ணி சம்மரைஸ் வேல்யூ பைல போய் ஆவரேஜ்னு மாத்திட்டோம். ஆவரேஜா மாறிடுச்சு. பட் திரும்ப எனக்கு சம்மு வரணும்னா ஒன் மோர் டைம் கான்ட்ரிபியூஷன் மார்ஜினை இங்க கொண்டு வந்து வைக்கிறோம். நான் இன்னொரு தடவை பண்ணுவோமா? ரைட் கிளிக் பண்றேன். இப்போ எனக்கு கவுண்ட் மாத்த போறேன். சம்மரைஸ் வேல்யூ பை கவுண்ட். பட் பக்கத்திலேயே சம் வரணும். என்ன பண்ணலாம்? திரும்பவும் அந்த கான்ட்ரிபியூஷன் மார்ஜினை டிராக் பண்ணி கடைசியில நடுவுல அப்புறம் கூட நீங்க மாத்திக்கலாம் இல்லையா? இப்பதான் சொன்னேன், மூவ் பண்ணிக்கலாம், எங்க வேணா ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரே காலத்துக்கு நம்ம 3 ஃபார்முலா போட்டிருக்கோம். ஆவரேஜும் வந்திருக்கு, கவுண்ட்டும் வந்திருக்கு, சம்மும் வந்திருக்கு. பர்சன்டேஜை மட்டும் முடிச்சிருவோம். அப்புறமா நாமளே ஒரு ஃபார்முலாவை எப்படி உருவாக்குறதுன்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு என்ன வரணும்னா ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஓகே, டோட்டல் மார்ஜின், ப்ராஃபிட் மார்ஜின், கவுண்ட், ஆவரேஜ்லாம் வருது. பட் ஓவராலாக பார்த்தா எந்த ரீஜனில் எனக்கு மார்ஜின் பெட்டராக இருக்கு அப்படின்னு 100%, சவுத்தில் அதிகமாக பண்ணியிருக்குமா, நார்த்லையா, சென்ட்ரல்லையா, ஈஸ்ட்லையா, வெஸ்ட், எங்கே வந்து என்னுடைய பெட்டராக இருக்குது, என்னோட பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். எனிவே பர்சன்டேஜ் எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் சம்மை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணணும். ஆவரேஜை பேஸ் பண்ணி பண்ணக்கூடாது. மேத்தமெட்டிக்கலி அரித்மெட்டிக்கல் கான்செப்டே அப்படி தான். இந்த சம்மில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. சம்மில் வச்சு ரைட் கிளிக் பண்ணால் ஒரு மெனு வருது. அந்த மெனுவில் சம்மரைஸ் வேல்யூ பை கீழே ஒன்று இருக்கு பாருங்க, ஷோ வேல்யூ ஆஸ். ஷோ வேல்யூ ஆஸ். அதில் நோ கால்குலேஷன், பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல், பர்சன்டேஜ் ஆஃப் காலம் டோட்டல், ரோ டோட்டல் நிறைய வருது. இது எல்லாத்தையும் பார்க்கறனாலே ஒரு 4-5 ஹவர்ஸ் ஆகிடும். பட் 1-2 பார்ப்போம் நம்ம இன்னைக்குள்ள. ஷோ வேல்யூ ஆஸ்ல போயிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல், ஓவரால் கிராண்ட் டோட்டல்ல ஒவ்வொரு இதுலையும் எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல், எஸ் சாரி சம்மில் தான் பண்ணணும். சம்மில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. சம்மர் ஷோ வேல்யூ ஆஸ்ல போயிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். ஸோ ஓவரால் 100%ல சவுத் ரீஜனில் எவ்வளோ பர்சன்ட், நார்த்தில் எவ்வளோ, ஈஸ்டில் எவ்வளோ, வெஸ்ட்டில் எவ்வளோன்றது பர்சன்டேஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காமிச்சோம். பட் இதில் ஒரே ஒரு பிரச்சனை, சம்ன்றதை ஆவரேஜாக மாற்றும் போது ஹெட்டிங் மாறி இருந்தது, சம்ன்றதை கவுண்டாக மாறும் போது ஹெட்டிங் மாறி இருந்தது. பட் சம்ன்றதை பர்சன்டேஜாக மாற்றும் போது அன்ஃபார்ச்சுனேட்லி ஹெட்டிங் மாறலை. இதான் ஒரு சின்ன பிரச்சனை. நாம தான் மாற்றணும். இங்கே போய் டைப் பண்ணி மாற்றணும், வேற வழி கிடையாது. ஸோ ஹெட்டிங்கை நானே போய் டைப் பண்ணி மாற்றிக்கிட்டேன். திரும்பவும் சம் வரணும். என்ன பண்ணலாம்? கான்ட்ரிபியூஷன் மார்ஜினை டிராக் பண்ணி கொண்டு. ஓகே, ஸோ சேவ் பண்ணி வச்சிங்க அந்த ஃபைலை.
எல்லாமே ஸ்டார்டிங் தானே. எது பேஸ் பண்ணி லார்ஜஸ்ட் லோயஸ்ட் மேடம்? சம்மையா ஆவரேஜா? சம்மில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க, ஷார்ட் போயிட்டு ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்டா, லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்டா, எதில் வச்சு ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் வேணுமோ அதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஷார்ட்டுக்கு போனீங்கன்னா லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட். ஓகே, ஸோ இன்னும் கான்செப்ட்ஸ் இருக்கு, நம்ம பார்க்கலாம். வச்சு பிரேக் முடிச்சுட்டு வாங்க, சேவ் பண்ணிடுங்க, பிரேக் முடிச்சுட்டு வாங்க. யூ வில் சி ஃபர்தர் மோர் ஆன் திஸ் பிவட். இன்னைக்கு ஈவினிங் உள்ள 6 ஷீட்டையும் முடிச்சுட்டு நம்ம பவர் பிவட் பவர் கொரியில் ஆரம்பிக்கணும். அதுதான் டார்கெட்டு, பட் வில் ட்ரை டு டூ இட். ஐ எம் ஸ்டாப்பிங் த வீடியோ.